அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹலோ எவ்ரிவன். நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா நிலை மின்னியல், ஃபீல்டு. ஃபீல்டை மொத்த தியரியும் ரெண்டு பெரிய தியரிக்குள்ளே உள்ளடக்கலாம்: மின்புலம் அண்ட் கொள்ளளவும். இதில் மின்புலம் ரிலேட்டடான தியரிஸை பார்ப்போம். மின்புலத்தில் உங்களுக்கு தெரியும், இங்கே நாம் படிக்க போகிற ஃபீல்டு இந்த பாடத்தில் படிக்க போகிற என்ன கரு என்னென்னா, மின்னேற்றங்கள் காரணமாக, நிலையான மின்னேற்றங்கள் காரணமாக ஏற்படுற பௌதிகவியல் தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த மின்னேற்றங்கள் அசைஞ்சிச்சுண்டா அதை ஓட்ட மின்னியல்னு சொல்லுவோம். மின்னோட்டம் பிறப்பிக்கப்படும். மின்னோட்டம் ரிலேட்டடான அனைத்து டாபிக்ஸும், அனைத்து பௌதிகவியலும் படிக்க போகிறது ஓட்ட மின்னியலில். நாங்கள் இங்கே பார்க்க போகிறது நிலை மின்னியல். உதாரணமாக ப்ளஸ் ஏற்றம், மைனஸ் ஏற்றம், இந்த ரெண்டு ஏற்றங்கள் இயக்கி. இப்போ இந்த ஏற்றங்கள் சாதாரணமாக வைக்கப்படும் போது இதிலிருந்து மின் புலக்கோடுகள், மின் விசைக்கோடுகள் வெளியாகும். ப்ளஸ் ஏற்றம்ண்டா அதிலிருந்து மின் விசைக்கோடுகள் வெளியாகும். மைனஸ் ஏற்றம்ண்டா அதை நோக்கி மின் விசைக்கோடுகள் வெளியாகும். இப்போ எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இரண்டு ஒத்த ஏற்றங்கள் வைக்கப்படும் போது அதை பக்கத்தில் அருகருகே கொண்டு வரும்போது அது ஒன்றை ஒன்று தள்ளி விசைகளை ஏற்படுத்தும். அதே மாதிரி ஒவ்வாத ஏற்றங்கள் கொண்டு வரப்படும் போது அது நோக்கி கவர்ச்சி விசைகளை உருவாக்கும். ரைட். இப்போ நாங்கள் இங்கே பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, இந்த விசை எப்படி உருவாகுது, இந்த விசை எப்படின்னா, இப்போ உதாரணமாக ப்ளஸ் ஏற்றத்துக்குண்டு ஒரு மின்புலம் இருக்கும். இந்த மின்புலத்துக்குள்ளே மைனஸ் ஏற்றம் வருது. அதனால் அதை நோக்கி ஒரு ஃபோர்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணப்படும். ப்ளஸ் மைனஸ் என்றால் கவர்ச்சி விசைகள் தொழிற்படும். அடுத்தது இந்த மைனஸ்ங்கிற ஒரு ஏற்றத்துக்கு ஒரு மின்புலம் ஒன்று இருக்கும், அதை சூழ மின்புலம் இருக்கும். அந்த மின்புலத்துக்குள்ளே ஒரு ப்ளஸ் ஏற்றம் கொண்டு வரப்படும் போது ப்ளஸ்ஸை கவர்ற விதமாக ஒரு விசையை வந்து தாக்கும். இப்போ இந்த விசையை தான் நாங்கள் கூலோமின் விதி மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஒவ்வொரு ஏற்றங்களும் அதாவது இந்த புலத்துக்குள்ளே வர ஏற்றங்களை கவரும் தள்ளும் இயல்பு தான் இந்த விசை. இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் கூலோமின் விதி. அதாவது ஒரு ப்ளஸ் ஏற்றம் இருக்கி, ஒரு மைனஸ் ஏற்றம் இருக்கி, இது குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் இருக்கி. உதாரணமாக ஆர்ங்கிற டிஸ்டன்ஸில் இருக்கு. ப்ளஸ்ஸும் மைனஸும் என்ன செய்யும், கவர்ச்சி விசைகளை உருவாக்கும். இந்த கவர்ச்சி விசைக்கான சமன்பாடு நாங்கள் படிச்சிருப்போம். 1/4πε0 இன்ட்டு Q1 இன்ட்டு Q2 ஓவர் R². இதன் மூலமாக காட்டப்படும். ரைட். இங்கே எஃப், அதாவது இந்த விசையானது Q1 பெருமானத்திலையும் Q2 பெருமானத்திலையும் R², அதாவது இடைப்பட்ட தூரத்தின் வர்க்கத்திலையும் தங்கியிருக்கும். ரைட். இதில் 1/4πε0ங்கிறது இது ஒரு மாறிலியாக இருக்கும். இந்த மாறிலியில் எப்சைலான், இது எப்சைலான் நோட் இல்லை. எப்சைலானுங்கிறது என்னென்னா, அதாவது இந்த ரெண்டு ஏற்றங்களும் வைக்கப்பட்டிருக்கிற இந்த சூழல்ற மின்னுலைய மாறிலி என்று சொல்கிறேன். மின் அனுமதித்திறன் என்று சொல்லப்படும். இந்த மின் அனுமதித்திறன் ஒவ்வொரு ஊடகத்துக்கு ஊடகம் மாறுபடும். இதில் எப்சைலானோடுங்கிறது வெற்றிடத்தின் மின்னுலைய மாறிலி. எப்சைலான் ஆர்ங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, அதாவது சார் மின் அனுமதித்திறன் இந்த ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. உங்களுக்கு தெரியும், அணுத்திணிவு, சார் அணுத்திணிவுங்கிற விஷயம். சார் என்று வாரது எல்லாமே அதாவது சார்பாக சொல்லப்படுற ஒரு கணியம். உதாரணமாக நாங்கள் இங்கே வெற்றிடத்தின் மின் அனுமதித்திறன் சார்பாக எல்லா ஊடகங்களோட மின் அனுமதித்திறனையும் செல்வோம். உதாரணமாக நீரின் சார் மின் அனுமதித்திறன் 0.5 என்ற என்ன அர்த்தம்டா, அதாவது வெற்றிடத்தின் மின் அனுமதித்திறன் 0.5 மடங்கு, அதாவது 0.5 இன்ட்டு எப்சைலான்0 இஸ் ஈக்குவல் டு இதான் உண்மையாக நீரின் மின் அனுமதித்திறனாக இருக்குது. ரைட். இப்போ இந்த கணியங்கள் விளங்கிட்டு, அப்போ நாங்கள் இதுக்கு இந்த சமன்பாடுக்கு வெற்றிடம் இந்த சார் மின் அனுமதித்திறன் சார்பாக நாங்கள் செல்ல போனோம்னா எப்சைலான் 1/4π எப்சைலான் ஆர் இன்ட்டு எப்சைலான் நோட் இன்ட்டு Q1 இன்ட்டு Q2 ஓவர் R². இப்படி நாங்கள் சமன்பாடு செல்லலாம். ரைட். இது ஒரு நியம சமன்பாடு. இது கூலோமின் விதியிலிருந்து எடுக்கப்பட்டது. அடுத்ததாக மின்புலச்செறிவுங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம். மின்புலச்செறிவுண்டா என்னண்டா, ரெண்டு ப்ளஸ் ஏற்றங்கள் வைக்கப்படுற நேரம் தள்ளுகை விசை தொழிற்படும். இந்த தள்ளுகை விசை இது Q1, இது Q2 எடுப்போம். Q1 நேர் ஏற்றத்தின் புலத்தில் Q2 ஏற்றம் வைக்கப்பட்டதன் காரணமாக F தள்ளுகை விசை தொழிற்படுது. மின்புலச்செறிவுங்கிற விஷயம் என்னண்டா,
அலகு ஏற்றத்தில், அதாவது இங்கே Q2 இல்லாமல் ஒரு கூலோம் மின்னேற்றம் வைக்கப்பட்டால் அதன் மீது தாக்குற விசையத்தான் என்ன சொல்லுவோம்? மின் புலச்செறிவுன்னு சொல்லுவோம். அதாவது சமன் F/Q. நம்ம Fக்கு என்ன சமன்பாடு போடுவோம்? பிரதிட்டோம்டா 1/4πε0 இன்டூ Q1 இன்டூ Q2 ஓவர் R² என்று வைப்போம். Q1ங்கிற மின்னேற்றத்தின் புலத்துக்குள்ள, அதாவது Q2ங்கிற ஏற்றம் கொண்டு வரப்பட்டதால் தாக்கின விசை தான் F. அப்போ ஒரு கூலோ மின்னேற்றம் கொண்டு வரப்பட்டதாக்குற விசை F/Q2. அப்போ Q2ஆல் பிரிச்சோம்னா Q2 விட்டுப்பற்றும். அப்போ ஈக்கான அடுத்த சமன்பாடு, நியம சமன்பாடு 1/4πε0 இன்டூ Q1 ஓவர் R². இதுவும் ஒரு நியம சமன்பாடு. அதாவது இந்த ஈட அர்த்தம் என்னென்னா, Q1ங்கிற ஏற்றத்தின் மின்புலச்செறிவு, அதாவது இன்டூ Q1. இதே மாதிரி Q2க்கான மின்புலச்செறிவு என்ன வரும்? 1/4πε0 இன்டூ Q2 ஓவர் R² என்று வரும். அப்போ இதுதான் பேசிக் சமன்பாடு. இந்த சமன்பாடு ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இதிலிருந்து நாங்கள் இந்த EQ1 எங்களுக்கு தரப்பட்டா அதில் ஒரு ஏற்றம், ஒரு 4 கூலோங்கிற ஏற்றத்தை கொண்டு வந்து வைக்காங்க அப்படின்னு சொன்னாங்கண்டா, நம்ம EQ இன்டூ 4 கூலோமால் பெருக்கிறது என்னவா வரும்? அந்த ஏற்றத்தின் மீது தாக்க போகிற விசையாக வரும். ஏன்? E சமன் F/Q2. அப்போ இப்போ E இன்டூ Qங்கிறது என்னவா வரும்? தாக்குற விசையாக வரப்போகுது. ரைட்? நாங்கள் இந்த ஒவ்வொரு ஃபிசிக்ஸில் சமன்பாடுகளை பாடமாக்கி வைக்காமல் அதில் உண்மைத்தன்மையை விளங்கி எடுத்தோம்னா எங்களுக்கு எந்த இடத்துலையும் அந்த சமன்பாடு அப்ளை பண்ணுறது ஈஸியாக இருக்கும். மின்புல செறிவுங்கிற விஷயம் படிச்சிட்டோம். அதோடு சேர்த்து இந்த மின்புல கோடுகள்ங்கிற விஷயத்தையும் படிப்போம். மின்புல கோடுகள் அல்லது மின்விசை கோடு. இந்த மின்விசை கோடுகளை பற்றி முதலாவது எங்களுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அதாவது மின்விசை கோடுகள் ஒன்றை ஒன்று இடைவெட்டாது. அது ப்ளஸில் தொடங்கி மைனஸில் முடிவடையும். அடுத்தது கடத்திகளினூடாக செல்லாது. அடுத்தது மின்புலக்கோடுங்கிறது சம அழுத்த மேற்பரப்புக்கு செங்குத்தாக அமையும். ரைட்? இந்த விஷயத்தை சம அழுத்த மேற்பரப்புங்கிற கான்செப்டை நாங்கள் லேட்டர் பின்னால் படிப்போம் இன்ஷா அல்லாஹ். ரைட்? முதலாவது அப்போ மின்விசை கோடுகள் ஒன்றை ஒன்று இடைவெட்டாது, ப்ளஸில் தொடங்கி மைனஸில் முடியும், கடத்திகளினூடாக செல்லாது, சம அழுத்த மேற்பரப்புக்கு செங்குத்தாக செல்லும். இதான் மின்புலக்கோடு சம்மந்தப்பட்ட தியரி. ரைட்? இப்போ நாங்கள் மின்புலக்கோடுகளை பார்ப்போம். மின்விசை கோடு அதாவது ப்ளஸ் ஏற்றமாக இருந்தால் அதில் இருந்து வெளியாகி செல்லும். மின்விசை கோடுகள் ப்ளஸ் ஏற்றத்திலிருந்து வெளியாகும். மறை ஏற்றமாக இருந்தால், தனி மறை ஏற்றம் ஒன்று வைக்கப்பட்டிருந்தால் அதை நோக்கி மின்விசை கோடுகள் நோக்கி வரும். ரைட்? இந்த மின்விசை கோடுகள் செங்குத்தாக வெளியாகும். மின்புல கோடுண்டா என்ன டெஃபினிஷன் என்றால், ஒரு ஏற்றத்திலிருந்து ப்ளஸ்ஸோ மைனஸோ வெளியாகக்கூடிய மின்புல கோடுகள், மின்விசை கோடுகள் அந்த ஏற்றத்துக்கு செங்குத்தாக வெளியாகும். இது ஒரு தட்டமாக இருந்தால், ப்ளஸ் ஏற்றப்பட்ட தட்டமாக இருந்தால் அதிலிருந்து அந்த தட்டத்திலிருந்து செங்குத்தாக வெளியாகும். எப்படி வெளியாகும்? மின்விசை கோடுகள் அதில் மேற்பரப்புக்கு செங்குத்தாக வெளியாகும். ரைட்? இதுதான் இதிலிருந்து வெளியாகக்கூடிய மின்விசை கோடுகள். ப்ளஸ் ஏற்றங்கள் 2 அருகருகே வைக்கப்படுற நேரம் அது 2லிருந்தும் விசை கோடுகள் வெளியாகும். இரண்டும் பக்கத்தில் இருந்தால் 2 மின் புலக்கோடுகளும் இடைவெட்டாது என்றபடியால் வளமையாக வரனா இப்போ இதிலிருந்து வர்றது இப்படி வரும், இதிலிருந்து வர்றது இப்படி வரும். நாங்கள் இப்படி வரையப்போம். ஆனால் இது ரெண்டும் இடைவெட்டாது என்றபடியால் இப்போ மின்விசை கோடு இதுகளுக்கு எப்படி வரப்போகுதுண்டா, இந்த பொதுவில் இடைவெட்ட போகிற எல்லா கோடுகளும் இடைவெட்டாமல் விலத்தி செல்ல போகுது. அப்போ இந்த படத்தை கீறணும் நாங்கள் இதிலேருந்து வர மின்புல கோடுகள்லாம் விலத்தி போகும். ரைட்? இது ஒத்த மர ஏற்றங்களை வைக்கிற நேரமும் இந்த கோடுகள் விலத்தி செல்லும். ரைட்? இந்த தியரி விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். விலத்தி செல்லாது, மறையேற்றங்கள்டா விலத்தி வரும், ஒன்றை ஒன்று இடைவெட்டாது. மறையேற்றம் என்றபடியால் மின்விசை கோடுகள் ஒன்றை ஒன்று நோக்கி, நேரேற்றங்கிறதால மின்விசை கோடுகள் மின்புலத்திலிருந்து வெளியாகும், அது ஒன்றை ஒன்று இடைவெட்டாது. இப்போ ரெண்டும் வைக்கப்படுறது எதிர் ஏற்றங்கள் இருந்தால் ப்ளஸ் அண்ட் மைனஸ். ப்ளஸ்லேருந்து வெளியாகிற மின்னேற்றம் மைனஸில் போய் முடிவடையும். ரைட்? இப்போ எங்களுக்கு ஏற்றங்கள் பற்றி ஒரு பேசிக் ஐடியா, மின்புல கோடுகள் பற்றி பேசிக் ஐடியா ஒன்று கிடைச்சிருக்கும். ரைட்? இதில் அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா, இரண்டும் நேரேற்றங்கள் வைக்கப்படுற நேரம் எங்களுக்கு தெரியும் மின்புல கோடுகள் இப்படி தான் காணப்படும், படத்தில் காட்டப்பட்டிருக்கிற மாதிரி. இதில்
இரண்டுமே சமனான அளவு நேரேற்றங்கள் என்றால் என்ன நடக்கும்ன்றா ரெண்டுக்கும் சரியான நடுப்புள்ளியில் தொழிற்படுற ஈ வந்துட்டு விரைவில் ஈ பூஜ்ஜியமாகும். ஏன் உதாரணமாக இந்த நடுப்புள்ளியில் நான் வந்து ஒரு கூலோம் ப்ளஸ் ஏற்றத்தை நான் கொண்டு வந்து வைக்கணுண்டா இப்போ இது ப்ளஸ் 1 கூலோம், இது ப்ளஸ் அப்போ ப்ளஸ் கியூ இந்த சைடு, இது ஏ பக்கம், இது பி பக்கம். பி சைடில் இருக்கிற இந்த ப்ளஸ் இருக்குதானே, இதன் மூலமாக இந்த ஒரு கூலோமில் தள்ளுகை விசை ஒன்று தொழிற்படுத்தப்படும், அது இ. ரைட். இது இப்போ ஏங்கிற பக்கத்தில் இருக்கிற இந்த ப்ளஸ் ஏற்றம் காரணமாக ஒரு கூலோம், அப்போ ரெண்டுமே ப்ளஸ்ங்கிறதுனால ஒன்று தள்ளும். அப்போ இதில் தொழிற்படுற விசை இ, இந்த தள்ளுகை விசை இ. இந்த ரெண்டு ஈயும் வந்துட்டு சமனான பருமனுடையது என்றபடியால் விலையுள் ஈ வந்துட்டு பூஜ்ஜியமாக. ஏன் இதில் தரப்படுற ஈங்கிறது மின்புலச் செறிவு, அதாவது மின்விசை கோடு, ஒரு அலகு மின்விசை கோடு, அலகு ஏற்றத்தில் தாக்குற மின்விசை கோடு. அப்போ அது ஒரு காவிக்கணியம் என்றபடியால் ஈ பூஜ்ஜியம். இந்த இடத்த அழுத்தம் வந்துட்டு பூஜ்ஜியம் ஆகாது, அதை நாங்கள் அழுத்தம் படிக்கிற டைமில் பார்ப்போம். ரைட், இதை எகைன் ரிப்பீட் பண்ணுவோம். இப்படி ஒரு விஷயம் இருக்குது. இப்போ பார்ப்போம் உதாரணமாக. இப்போ இது மைனஸ் ஏற்றத்தில் இருந்தால் இங்கே எந்த இடத்துல நான் ஒரு +1 கூலோம் ஏற்றத்தை கொண்டு வந்து வைக்கணுண்டா இது ஏ சைடில் இருக்கிறது, பி சைடில் இருக்கிறது. அப்போ ஏ பக்கம் இருக்கிற மறை ஏற்றத்தால் ஒரு கூலோமால் என்ன ரெண்டுமே மைனஸ் ப்ளஸ் என்றால் கவர்ச்சி விசை தொழிற்படும். அப்போ விசை ஏயை நோக்கி காணப்படும். இது F1 எடுப்போம். இது பி சைடுக்கு இருக்கிற மறையேற்றத்துக்கும் இந்த ஒரு கூலத்தாலையும் தாக்குற விசை வந்துட்டு F2 எடுப்போம். அதுவும் கவர்ச்சி விசை ப்ளஸ் மைனஸ் என்றபடியால். இப்போ இந்த F1 சமன் என்ன வரைக்கும், F2 வரைக்கும். ஏன் எப்போ இது சமனான அளவு பருமனுடைய மறையேற்றங்களாக இருந்தால் விலையுளான இ இது இ, விலையுள் இ வந்துட்டு பூஜ்ஜியமாக காணப்படும். இப்போ கியூ ஏ சைடில் இருக்கிறதும் கியூ பி சைடில் இருக்கிறதும் சமனான அளவு மின்னேற்றங்கள் இல்லாமல், உதாரணமாக ஏ சைடுக்கு கூட மின்னேற்றங்கள் காணப்பட்டால் என்ன நடக்கும், அதாவது இந்த பூஜ்ஜியமாக கூடிய இந்த புள்ளி தானம் பியை நோக்கி நகரும். ஏனென்றால் ஏட வலிமை காரணமாக, ஏட கியூட வலிமை காரணமாக பியை நோக்கி நகரும். இது -4 கூலோம், இது -1 கூலோம் என்றால் இப்போ எங்களுக்கு தெரியும் ஏற்றங்கள் இடைவெட்டாது, அப்போ ஒன்று விலத்தி போகும். போகிற டைமுக்கு 4 கூலோம் ஏற்றத்தில் இருந்து நடுப்புள்ளி தான் இது ஓ. ப்ளஸ் 1 கூலோமை கொண்டு வந்து வச்சோம்னா அவர் மீதான 4 கூலோமால் தாக்கப்படுற கவர்ச்சி விசை F4C, இவரால் தாக்கப்படுற கவர்ச்சி விசை F1C. பருமன் இது சின்னதுன்றபடியால் இந்த ஓங்கிற இந்த இடத்துலையும், அதாவது இந்த நடுப்புள்ளி ஓவிலும் ஒரு குறிப்பிட்ட விலையில் விசை தாக்கப்படுது. அப்போ எங்கே விலையில் விசை பூஜ்ஜியமாகும்னா இந்த F4C, அதாவது இந்த 4 கூலோமால் தாக்கப்படுற விசை வந்துட்டு பருமன் தூரம் கூட பருமன் குறைஞ்சி இதர தூரம் குறைய பருமன் கூடி -1 கூலோமை அண்மித்த இந்த மின்னேற்றத்தை அண்மித்த ஒரு புள்ளியில் தான் ஈ வந்துட்டு பூஜ்ஜியமாக போகின்றது. அப்போ அதனால் இதுக்கு மின்விசை கோடுகளை கீறணும் எப்படி வருமுண்டா ரைட். இப்போ இது சம்மந்தப்பட்ட தியரிஸ் ரிலேட்டடான கொஷின்ஸ் எல்லாம் எங்களுக்கு எது வந்தாலும் செய்யலுமாக இருக்கும். வெவ்வேறு பருமனுடைய ஏற்றங்கள் வைக்கப்பட்டிருந்தாலும் அதில் மின்புல கோடுகளையும் வரையிலும் அதில் ஈ பூஜ்ஜியமாக கூடிய புள்ளியையும் எங்களால் அடையாளம் கண்டுகொள்ளையிலுமா இருக்கும். ரைட். இப்போ அடுத்ததாக 2 சமாந்தர தட்டுகள் வைக்கப்படுற நேரம் அதில் எப்படி மின்விசை கோடுகள் தாக்கும் என்றதை பார்ப்போம். இந்த தட்டில் ப்ளஸ் ஏற்றமும் இந்த தட்டில் மறை ஏற்றங்களும் ஏற்றப்பட்ட நேரம் என்ன நடக்கும், இந்த ப்ளஸ் ஏற்றத்திலிருந்து மின்புல கோடுகள் வெளியாகும். மின்புல கோடுகள் வெளியாகிற டைமில் அந்த தட்டின் செங்குத்தாக வெளியாகும், இங்கே செங்குத்தாக வெளியாகும். இது மறையேற்றப்பட்ட தட்டு இங்கே செங்குத்தாக வந்தடையும். அப்படின்னா இங்கே மின்விசை கோடுகள் எப்படி வரும், இதில் பாதை. ரைட். இது 2 சமாந்தர தட்டுகள் இருந்தபடியால் இதில் அந்தங்களில் கொஞ்சம் சாய்வு வளைவு ஒன்று காணப்படும்.
இது தியரி. இது இப்படி தான் நடக்கும். மின்புலச்செறிவின் திசை வந்துட்டு -2 ப்ளஸ்ஸாக இருக்க போகுது. அடுத்தது இப்போ பார்க்க போகிறோம் ஒரு கடத்தும் வளையம். கடத்தும் வளையத்தில் வந்துட்டு வைக்கப்படுற ப்ளஸ் ஏற்றம் அந்த வளையத்தின் மீது காணப்படும். இந்த வளையத்தில் இருந்து என்ன செய்யும்? மின்விசை கோடுகள் செங்குத்தாக வெளியாகும். ப்ளஸ் ஏற்றம் என்றபடியால் இங்கே மின்விசை கோடுகள் வெளியாகும். ரைட். இப்போ அடுத்த ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். ஒரு தட்டு, அதோடு ஒரு ப்ளஸ் ஏற்றம். இந்த தட்டு மறையேற்றப்பட்டு. இப்போ பார்ப்போம், இது மறையேற்றப்பட்ட தட்டு, இது ப்ளஸ் ஏற்றம். எங்களுக்கு தெரியும் இதிலிருந்து மின்விசை கோடுகள் வெளியாகும் செங்குத்தாக. அப்போ 3D ஷேப்பில் வெளியாகும். அது 3D ஷேப்பை காட்ட இயலாது. எங்களுக்கு தெரியும் இதில் மறையேற்றம். அப்போ மின்விசை கோடுகள் இதில் வெளியாகும். இந்த தட்டு நோக்கி வரும். ரைட். இப்போ பார்ப்போம், இது ரெண்டும், அதாவது ஒரு மின்னேற்றமும் ஒரு புள்ளி மின்னேற்றமும் ஒரு தட்டும், மறையேற்றப்பட்ட தட்டும், இது ரெண்டும் மறுகரையை வைக்கப்படுற நேரம் இப்போ மின்விசை கோடுகள் எப்படி காணப்படும்டா, ப்ளஸ் ஏற்றத்திலிருந்து போகிற மின்விசை கோடு மறையேற்றத்தில் சமாந்தரமாக்கப்படும். அப்போ இங்கே இப்படியே போகாது, என்ன செய்யப்படும்? சமாந்தரமாக்கப்படும். வளைந்து இந்த தட்டு அண்மிக்கிற டைமுக்கு சமாந்தரமாக்கப்பட்டு அந்த தட்டை அடையும். ரைட். ஓகே. இப்போ நாங்கள் மின்புலச்செறிவு, மின்புல கோடுகள், மின் விசை, மின்புல விசை இதுகள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ அடுத்த பார்க்க போகிற கணியம் என்னென்னா மின் பாயம். பை என்று செல்வோம். மின் பாயம் என்றால் ஒரு புள்ளி ஏற்றத்திலிருந்து வெளியாகக்கூடிய அனைத்து மின்புல கோடுகள், மின் விசை கோடுகள கூட்டுத்தொகை தான் மின் பாயம் என்று சொல்கிறேன். அப்போ மின்புல செறிவுன்ற தெரியும் எங்களுக்கு என்ன? ஒரு அலகு பரப்புல இடைவெட்டுற மின்பாயம் தான் மின்புலச்செறிவாக டிஃபைன் பண்ணப்படும். அதாவது பையின் கீழ் ஏ ஒரு அலகு பரப்பில். அப்போ மொத்தமாக வெளியாகிற மின்பாயத்தை எடுத்தால், இப்போ இந்த இடத்துல ஒரு பரப்புண்டு போகிறோம்டா, அப்போ இதில் மின்புலச்செறிவுங்கிறது என்னென்னா அலகு பரப்பு, ஒரு மீட்டர் வர்க்கம் பரப்பினூடாக போகிற மின்பாயத்தை தான் நம்ம செல்வோம், மின்புலச்செறிவாக செல்வோம். அப்போ இதிலிருந்து பை இஸ் ஈக்குவல் டு இ இன்ட்டு ஏங்கிற சமன்பாடு எடுப்போம். இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மின்விசை கோடுகள் இந்த அலகு பரப்பை செங்குத்தாக இடைவெட்டணும். அப்போ தான் மின்புலச்செறிவு என்று எடுக்கலாம். அலகு பரப்பினூடாக செங்குத்தாக வெளியாகும் மின் பாயத்தை தான் நாங்கள் மின்புலச்செறிவு என்று சொல்லுவோம். இதில் போகிற மின்பாயம் பை என்று சொன்னால் பை ஓவர் இந்த பரப்பு ஏ என்று சொன்னால் பை ஓவர் ஏ இஸ் ஈக்குவல் டு இதனூடாக போகிற மின்புலச்செறிவு என்று சொல்லுவோம். இப்போ பார்ப்போம், இது இந்த பரப்பு ஏயை ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் இது இடைவெட்டி நிச்சுன்னா நாங்கள் இதுக்கு செங்குத்தான பிரிப்படுத்ததின் பின்னால் அந்த பிரிப்பைத்தான் செங்குத்தாக வெளியாகிற மின்விசை கோடுகள். அப்போ இது இ என்று சொன்னால் இது இ சைன் தீட்டா. அப்போ இது தீட்டாண்டா, இது இ சைன் தீட்டா. அப்போ இங்கே வந்துட்டு வெட்டுப்பட போகிற இது என்னென்னா பை இஸ் ஈக்குவல் டு இ சைன் தீட்டா இன்ட்டு ஏ. ரைட். அடுத்தது நாங்கள் பார்க்க போகிற கான்செப்ட் என்னென்னா ஏற்ற பரப்படர்த்தின்னா நாங்கள் ஒரு கோலத்தில் சரி ஒரு தட்டில் சரி ஒரு ஏற்றத்தை வச்சோம்னா அந்த ஏற்றம் அந்த கோலத்தில் தட்டில் பரம்பல் அடைகிற விதம். இங்கே ஏன் இது ஏற்ற பரப்பு அடர்த்தின்னு சொல்லப்படுதுன்னா, இது ஒரு அடர்த்தியாக இருந்தால் கடத்திகளுக்கு உள்ள ஏற்றம் பரவாது, கடத்திகளுக்கு உள்ளுக்கு ஏற்றம் பரவாது. அப்போ கடத்திகள மேற்பரப்பில் தான் ஏற்றம் காணப்படும். அதனால் இப்போ ஏற்ற பரப்படர்த்தி அந்த பரப்பில் சீராக பரம்பல் அடையும் இந்த ஏற்றங்கள். அப்போ இந்த சீர்தன்மையை தான் நாங்கள் செல்வோம் ஏற்ற பரப்படர்த்தி. இதை சிக்மா என்ற குறியீட்டால் செல்வோம். ரைட். இப்போ இந்த ஏற்ற பரப்படர்த்தி சமன் மொத்த மின்னேற்றத்தின் கீழ் அந்த
கடத்தியின் பரப்பு. அப்போ இந்த கடத்தியின் பரப்பு இங்கே என்ன வரும், கோலமாக இருந்தால் 4πr². இதே இது ஏற்ற கனவளவு அடர்த்தி என்ற கணியம் இருக்குது, சிக்மா டேஷ் என்று இதை நாங்கள் குறிப்பிடுவோம். இது என்னென்னா எங்களுக்கு தெரியும், கடத்தி இல்லாமல் காவலிகளாக இருந்தால் அதுக்கு ஏற்றம் வழங்கப்படுற டைமில் அது மேற்பரப்பில் இருக்காது, அது அந்த காவலிக்குள்ள சீராக பரம்பலடையும். ரைட், சமனான அடர்த்தி வார மாதிரி பரம்பலடையும். அப்போ இதுக்கு அடர்த்தி செல்லக்கூடாது, ஏற்ற பரப்பு அடர்த்தி இல்லை, ஏற்ற கனவளவு அடர்த்தி. அப்போ சிக்மா டேஸ் இஸ் ஈக்குவல் டு மொத்த ஏற்றத்தின் கீழ் மொத்த கனவளவு. ரைட், இந்த விஷயத்தை விளங்கிக்கோங்க. இது கடத்திக்கு யூஸ் பண்ணுறது, இது காவலிக்கு யூஸ் பண்ணுறது. காவலிகளுக்குள்ள பரம்பி காணப்படும், இது கடத்திகள மேற்பரப்பில் தான் ஏற்றம் பரம்பி காணப்படும். ரைட், இப்போ நாங்கள் மெயினாக இந்த பாடத்தில் முக்கியமான ஒரு கான்செப்டை பார்க்க போகிறோம், கவுசின் விதிண்டு. ரைட், இதுதான் முக்கியமான பாடம். இது விளங்கிட்டுன்னா அந்த சப்ஜெக்டே ஃபுல்லாக விளங்கின மாதிரி ஒரு ஏற்றம் வைக்கப்பட்டிருக்கு. இந்த ஏற்றத்திலிருந்து மின் விசை கோடுகள் வெளியாகும். நாங்கள் இது ஆல்ரெடி படிச்சிட்டோம். ப்ளஸ் ஏற்றமாக இருந்தால் அதிலிருந்து மின் விசை கோடுகள் வெளியாகும். இதிலிருந்து போகிற மின் விசை கோடுகள் இல்லை, நாங்கள் ஒரு கற்பனையான ஒரு மேற்பரப்பொண்டு உருவாக்குவோம். இந்த மேற்பரப்பை செல்வோம் கவுசின் மேற்பரப்பு, மூடிய மேற்பரப்பு. அந்த மூடிய மேற்பரப்புக்கு செங்குத்தாக வெளிச்செல்கின்ற மின் பாயம், அது நேர்விகித சமன் என்னத்துக்குண்டா மொத்த மின்னேற்றத்துக்கு. அந்த மேற்பரப்புக்குள்ள உள்ளடங்குகிற மின்னேற்றங்களுக்கு பருமனுக்கு நேர்விகித சமனாகவும் மின்னுளைய மாறிலிக்கு மாறு விகித சமனாகவும் காணப்படும். இதுதான் கவுசின் விதி. எங்களுக்கு ஏற்கனவே தெரியும், மொத்த மின்பாயம் சமன் மின்புலச் செறிவு இன்ட்டு பரப்பு π = E × A. அப்போ இந்த ரெண்டு சமன்பாடையும் சேர்த்தோம்னா E × A இஸ் ஈக்குவல் டு Q/ε. இதுதான் கவுசின் விதியிலிருந்து நாங்கள் பெறுற இறுதி முடிவு. இந்த முடிவை தான் நாங்கள் நிறைய இடங்களை அப்ளை பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் காணப்படுற மின்புலச் செறிவுகளை காண்றதுக்கு இலகுவாக இருக்கும். நாங்கள் ஏற்கனவே ஒரு சமன்பாடு எடுத்தோம், அந்த சமன்பாடும் இதிலிருந்து பெறப்பட்டதுதான், இதிலிருந்து நிறுவ முடியும். இந்த கவுசின் மேற்பரப்பை வச்சு நாங்கள் சில அமைப்புகளில் மின்புலச் செறிவை காணுவோம். முதலாவது ஒரு புள்ளியேற்றம் ப்ளஸ் Qங்கிற புள்ளியேற்றத்தை எடுப்போம். இதில் மின்புலச் செறிவை காணும். அப்போ இந்த புள்ளியேற்றத்தை சூழ ஒரு கவுசின் மேற்பரப்பு கொண்டு வரைவோம். இது ஒரு வட்ட மேற்பரப்பு இல்லை, வட்டம்னு நினைக்கிறாதீங்க. எங்களுக்கு தெரியும் இது புள்ளி மின்னேற்றம். அப்போ புள்ளின்றா 3D ஷேப்பில் இருந்து என்ன செய்யும், மின்புல கோடுகள் வெளியாகும். அப்போ இது ஒரு கோள மேற்பரப்பு, நாங்கள் எடுத்துக்கிற கோள மேற்பரப்பு. அதில் பரப்பு என்ன, 4πr² பரப்பு. ரைட், இப்போ நாங்கள் இதுக்கு கவுசின் விதியை யூஸ் பண்ணோம்னா இந்த கோள மேற்பரப்பினூடாக, இந்த கவுசின் மேற்பரப்பினூடாக வெளியாகிற மொத்த மின் பாயமிக்கு தானே இந்த Qங்கிற ஏற்றத்தின் கீழ் ε0க்கு சமனாக இருக்கு. இந்த மின் பாயத்தை நாங்கள் மின்புலச் செறிவு சார்பாக செல்லக்கூடாது, E × A செல்லலாம். ஏன், எங்களுக்கு தெரியும் மின்புலச் செறிவு சமன் என்ன, மொத்த மின் பாயத்தின் கீழ் பரப்பளவு. அப்போ இப்போ பார்ப்போம். அப்போ மின் பாயம் சமன் E × A. ரைட், இந்த ஏக்கு நாங்கள் என்ன செய்யலாம், 4πr² நாங்கள் பிரதியிடலாம். அப்படி இருந்தால் இப்போ E சமன் என்னன்னு சமன் வரப்போது, E இஸ் ஈக்குவல் டு Q/4πr²ε0. இதைத்தான் நாங்கள் ஏற்கனவே எழுதினோம். இந்த 4πε0 தனியாக 1 × 4πε0 இதுகள் ஒரு மாறிலி. அடுத்த Q/r²ங்கிறது அது மாறக்கூடியது, Q/r². இதைத்தான் நாங்கள் ஏற்கனவே எழுதினோம். ரைட், அதை இங்கே நிறுவி இருக்கிறோம். இதே மாதிரி அடுத்தது காவலி தகடில் மின்னேற்றத்தை போகிற நேரம், இது காவலி என்றபடியால் அந்த காவலி தகட்டுக்கு உள்ளேயே ஏற்றங்கள் சீராக பரம்பலடையும். இப்போ நேரேற்றங்கள் கொஞ்சத்தை நாங்கள் போடுறோம், அதில் பருமன் Qன்னு எடுப்போம். ரைட், இப்போ இந்த காவலி தகட்டிலிருந்து வெளியாகிற மின்விசை கோடுகள மின்புலச் செறிவை காண சொல்லி சொன்னாங்கன்னா இப்போ நாங்கள் கவுசின் மேற்பரப்பு எடுக்கணும். ரைட், இதுக்கு நான் கற்பனையாக எடுக்க போகிற கவுசின் மேற்பரப்பு எப்படி என்றால் எங்களுக்கு விளங்குது, இது 2D ஷேப்பில். இப்போ இப்படி ஒரு மேற்பரப்புன்னு நான் எடுக்கணும், ஒரு உருளை.
உருளை வடிவான கௌசி மேற்பரப்பு எடுத்தேன்டா இப்போ இதில் எங்களுக்கு தாராங்க மொத்த ஏற்றத்தை தராமல் எங்களுக்கு ஏற்ற பரப்படத்தையே தராங்க. இப்போ நாங்கள் ஒரு கௌசின் மேற்பரப்பு எடுக்கும். இதான் மூடிய ஒரு கௌசின் மேற்பரப்பு. இந்த கௌசின் மேற்பரப்பில் இப்போ எங்களுக்கு தெரியும் இந்த ப்ளஸ்ஸில் இருந்து என்ன செய்யும், மின்விசை கோடுகள் வெளியாகும். இந்த வெளியாகிற மின்விசை கோடு இந்த 2 வட்டப்பரப்புகளை மாத்திரம் இடைவெட்ட போகுது. ஏன்னா இந்த 2 வட்டப்பரப்புகளை மாத்திரம் இடைவெட்ட போகுது. இங்கால சைடுக்கு போகும், அதே மாதிரி இங்கால சைடுக்கு போகும். இப்போ நாங்கள் கௌசின் விதியை பாவிப்போம். கௌசின் விதி என்ன சொல்லுதுன்னா, மொத்த மின்பாயம் எங்களோட கௌசின் மேற்பரப்பு இதில் ஏன் நான் இந்த உருளை வடிவத்தை எடுக்கலைன்னா இதுக்குள்ள மின்விசை கோடுகள் இடைவெட்டாது. ஏன்டா சமாந்தரமாக போகுது. அதாவது இது ஒரு தகட்டுக்கு செங்குத்தாகத்தான் மின்விசை கோடுகள் வெளியாகும். தகட்டுக்கு செங்குத்தாகத்தான் மின்விசை கோடுகள் வெளியாகும். அதனால் இந்த உருளையிட வளைந்த மேற்பரப்பை இடைவெட்டாது. ரைட். அப்போ மட்ட மேற்பரப்புகளை மட்டும் இடைவெட்டுங்கிற வழியால் இப்போ மொத்த மின்பாயம்ங்கிறது மொத்த கியூவின் கீழ் எப்சிலான் நாட். எங்களுக்கு இங்கே ஏற்றம் பரம்பிக்கிறது தந்திக்காங்க சிக்மா வந்துட்டு ஏற்ற பரப்படத்தை தந்திக்காங்க. ஏன் இங்கே காவலியே இருந்தும் பரப்படத்தை தந்திக்காங்கன்னா, இது ஒரு மெல்லிய தகடில் தடிப்பு புறக்கணிக்கத்தக்கது, அதனால பூச்சியம். இதனால் ஏற்ற பரப்படத்தையே தந்திருக்காங்க. இப்போ எங்களுக்கு தெரியும் ஒரு குறிப்பிட்ட இந்த ஏங்கிற பரப்பை சூழ இருக்கிற இதில் இந்த தட்டில் உருவாக்கக்கூடிய பரப்பு ஏன்னு எடுத்தோம்னா அதே ஏ தான் வரப்போகுது. அந்த ஏங்கிற பரப்புலேருந்து வெளியாகக்கூடிய மொத்த கியூண்டா அதில் என்ன வரப்போகுது, சிக்மா இன்ட்டு ஏ ஆல் பெருக்கமாக இருக்க போகுது. ரைட். இப்போ நாங்கள் பார்ப்போம் மொத்த பை இஸ் ஈக்குவல் டு மொத்த மின்பாயம் இ இன்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு கியூ ஓவர் எப்சிலான். ரைட். இது ஒரு வழி. இந்த எப்சிலான்ங்கிறது இந்த ஊடகத்தில் மின் நுழையம். இப்போ இ இன்ட்டு இதில் காணப்படுற மொத்த பரப்பு கௌசின் மேற்பரப்பில் காணப்படுற பரப்பு என்னென்னா 2A சூழ வந்துட்டு என்ன செய்ய போகுது, இ வெளியாக போகுது. சமன் கியூ வந்துட்டு என்ன, சிக்மா இன்ட்டு ஏ, அதாவது ஏற்ற பரப்படர்த்தி இன்ட்டு அதில் பரப்பு, அந்த அலகு பரப்பு மொத்த பரப்பு கௌசி மேற்பரப்பு வரையப்பட்டதுக்குள்ளே அடங்குகிற அந்த மெல்லிய காவலி தகட்டின் பரப்பு. ரைட். இப்போ அடுத்தது கேள்வி எப்சிலான் நாட். அப்போ இதிலிருந்து இ வரப்போது என்ன, சிக்மா இன்ட்டு ஏயும் விட்டுப்பட்டு போயிடும், இதில் 2 எப்சிலான் நாட். ரைட். அடுத்து நாங்கள் பார்க்க போகிறோம் கடத்தி தகட்டில் வெளியாகிற மின்புலச்செறிவை காணப்போகிறோம் கௌசின் விதியை வச்சு. ரைட். இப்போ நாங்கள் கௌசின் பரப்பு இதுக்கு வரையணும். எங்களுக்கு தெரியும் இது கடத்தி தகடுங்கிறபடியால் ஏற்றங்கள் வந்துட்டு மேற்பரப்பில் தான் காணப்பட போகுது. அப்போ மேற்பரப்பில் பரப்பி இருக்கும். அப்போ அதில் ஏற்ற பரப்படத்தை செஞ்சுக்காங்க சிக்மா. இப்போ இதில் நாங்கள் ஒரு கௌசி மேற்பரப்பு உருளை வடிவமாக எடுப்போம். ஷேப் ஏன் உருளை வடிவம் எடுக்கோம்னா 2 பக்கமும் போகிற மின் நுழையம் ஈயை வந்துட்டு மின் புலக்கோடுகளை வந்துட்டு உள்ளடக்கணும், 2 சைடுக்குமே உள்ளடக்கணும். அடுத்தது உருளை ஷேப் எடுக்கிற டைமில் தான் இந்த வட்டப்பரப்பினூடாக என்ன செய்யும், இ வெளியாகும். ஏன் செங்குத்தாக வெளியாகிற டைமில். ரைட். இதிலேருந்து இ வெளியாகும், இங்கால சைட்லேருந்தும் இ வெளியாகும். ரைட். இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் மொத்த மின்பாயம் சமன் என்ன, மொத்த மின்னேற்றத்தின் கீழ் எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு இ இன்ட்டு ஏ. ரைட். இப்போ பார்ப்போம் எப்சிலானுங்கிறது என்ன, இந்த ஊடகத்தில் மின்னுலைய மாறிலி, அது ஓகே. இப்போ பை மொத்த கியூ வந்துட்டு இங்கே ஏற்ற பரப்படத்தை தந்திருக்காங்க. இங்கே 2 சைடுக்குமே பரப்பு, 2 சைடில் இருக்கிற பரப்புலையுமே ஏற்றங்கள் காணப்பட போகுது. அதனால் மொத்த கியூ எப்படி வரும், 2 தர சிக்மா இன்ட்டு ஏ எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு இ இன்ட்டு இங்கே கௌசி மேற்பரப்பு என்ன 2A காணப்படும். இப்போ நாங்கள் ஈயை காணோம்டா இங்கே ஏயும் வெட்டுப்பற்றும் 2 வெட்டுப்பற்றும் சிக்மாவின்கள் எப்சிலான் நாட். மேலுக்கு காவலி தகட்டுக்கும் கடத்தி தகட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுண்டா, இங்கே சிக்மா ஏற்றம் பரம்பிருக்கும் 2 பக்கத்துக்குமே, இங்கே
ஏற்றம் பரம்பி இருக்கும் அந்த தடிப்புட உள்ளுக்கால தடிப்பு புறக்கணிக்கத்தக்கங்கிறதால நாங்கள் ஏற்ற பரப்படத்தி இன்ட்டு ஏ அதில் குறுக்கோட்டு பரப்பால் நாங்கள் பெருக்கணும். ரைட், இதான் இதுக்கும் டிஃப்ரெண்ட். இந்த ரெண்டையும் நல்லா விளங்கி கொள்ளுங்கள். 2 சமாந்தர தட்டுகள் வைக்கப்படுற நேரம் அதில் ஒரு தட்டு ப்ளஸ் ஏற்ற பட்டிக்கு, அடுத்த தட்டு மறையேற்ற பட்டிக்கு. இது ப்ளஸ்லேருந்து மறையை நோக்கி என்ன செய்யும்? வெளியாகி போகும். ஈர திசை +2 மைனஸ் இருக்கும். இப்பொழுது இதில் ப்ளஸ் q ஏற்றப்பட்டிக்கு, இதில் மைனஸ் q ஏற்றப்பட்டிக்கு. மொத்த பை இதுக்கு இந்த தட்டின் பரப்பு ஏ என்ற அந்த ஏங்கிற பரப்பை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அப்போ E into A is equal to மொத்த Q இன்கில் எப்சைலான் நோட். E is equal to Q இன்கில் A எப்சைலான் நோட். அடுத்த முக்கியமான விஷயம், இது ஒரு பாஸ் பேப்பர் கொஷனும் வேறு. 2015ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் கொஷன். ஒரு கடத்தி கம்பியினூடாக கம்பியில் வந்துட்டு ஏற்றம் காணப்படுகிறது. அந்த கம்பியில் அலகு நீளத்தில் உள்ள ஏற்றம் லம்டா என்று தாராங்கண்டா. இதிலிருந்து இப்போ இதில் ப்ளஸ் ஏற்றம் வைக்கப்பட்டிருக்கின்ற வைப்போம். உதாரணத்துக்கு ப்ளஸ் ஏற்றம் சீராக பரம்பிரிக்கி அந்த அலகு நீளத்தில் உள்ள ஏற்றம் சீராக பரம்பிக்கிற ஏற்றத்தின் பருமன் லம்டா என்று தராங்க. இப்போ இதில் இருந்து வெளியாகக்கூடிய மின்புலக்கோடு மின்விசை கோட்டின் மின்புல செறிவை காண சொல்கிறாங்க, ஈயை காண சொல்கிறாங்கண்டா. கவுசின் விதிப்படி எங்களுக்கு தெரியும், முதல்ல இந்த கடத்தி கம்பியில் ஏற்றம் பரம்பி இருக்கும் என்றால் ஒரு மெல்லிய கடத்தி கம்பி இருக்கு. அந்த கடத்தி கம்பியில் அலகு நீளத்தில் உள்ள ஏற்றம் லம்டா என்று தராங்க. அந்த லம்டா இந்த ஏற்றத்தால் ஒரு குறிப்பிட்ட ஆர் தூரத்தில் மின்புல செறிவின்ற பருமனை கேட்காங்க. இப்போ இதுக்கு நாங்கள் கவுசின் விதியை யூஸ் பண்ணி நாங்கள் காணுவோம். அதுக்கு முதல் இந்த கடத்தி கம்பியிலிருந்து ப்ளஸ் ஏற்றம் செங்குத்தாக வெளியாகும். வெளியாகிற ஷேப் எப்படி இருக்கும்னா ஒரு உருளை வடிவான ஷேப்பில் வெளியாகும். அதாவது கடத்தி கம்பிக்கு செங்குத்தாக வெளியாகும்னு சொன்னால் இந்த புள்ளியில் வளைச்சி ஒரு உருளை ஷேப்புக்கும். இதுக்கு நான் கவுசின் மேற்பரப்பு எடுக்கன் ஒரு உருளை, அந்த உருளோட ஆர் தூரம் இருக்கக்கூடிய ஒரு உருளையை சூஸ் பண்ணுறேன். இதில் இந்த மின்புலக்கோடுகள் செங்குத்தாக இடைவெற்ற பரப்பு எது வரைக்க போகுதுண்டா இந்த உருளைஇந்த வளைந்த பரப்பு அறிக்க போகுது. ரைட், விளங்கிட்டா? இந்த வட்டப்பரப்பில் வெட்டாது. ஏன்? மின்விசை கோடுகள் ஒன்று வெட்டாது. இந்த பரப்புலேருந்து செங்குத்தாக போகிற டைமில் இந்த வட்டப்பரப்பை வெட்டாமல் தான் போக போகுது. அப்போ இங்கே வெட்ட போகிற எங்கண்டா கவுசின் மேற்பரப்பு எடுக்க போகிறோம். நாங்கள் இந்த உருளை ஷேப்பின் இந்த வளைந்த பரப்பு தான் நாங்கள் எடுக்க போகிறோம். ரைட், இந்த வளைந்த பரப்பு இந்த பரப்பில் உட்கான சமன்பாடு உங்களுக்கு தெரியும். 2πr என்ன ஹெச்ண்டா இந்த உருளை இந்த ஹைட் அறிக்க போது, இது ஆர் அறிக்க போது, ஆர்ஐ உடையது. இப்போ நாங்கள் கவுசின் விதிக்கு போவோம். கவுசின் விதி என்ன சொல்லி மொத்த மின்பாயம், அதாவது இதான் கவுசின் மேற்பரப்பு. இந்த மேற்பரப்புக்குள்ளால் இடைவெட்டுகின்ற மொத்த மின்பாயம் மொத்த மின்னேற்றத்தின் கீழ் எப்சைலான் நோட் இஸ் ஈக்குவல் டு E into A. இப்போ எங்களுக்கு தெரியும் மொத்த மின்னேற்றம் எவ்வளவு, அது லம்டா அலகு நிலத்துள்ள ஏற்றம் தந்திருக்காங்க. லம்டா இன்ட்டு நமக்கு இந்த முழு கம்பீர இந்த உருளை ஷேப் வரைக்கும் இருக்கிற கம்பீர நீளம் தானே, அதுக்குள்ளே இருக்கிற ஏற்றம் தானே நாங்கள் இப்போ கவுசின் மேற்பரப்புக்கு எடுத்தோம். அப்போ அதுக்குள்ளே இருக்கிற ஏற்றம் தான் கவுசின் மேற்பரப்பை வெட்ட போகுது. அப்போ லம்டா இன்ட்டு அந்த ஹைட் எத்தனை ஹெச்ங்கிற இந்த நீளம் இருக்கிற வரைக்கும் தான் எங்களுக்கு ஏற்றம் வேணும். அந்த கம்பீர இன் கீழ் எப்சைலான் இஸ் ஈக்குவல் டு இ, அதை தான் காண போகிறோம், இன்ட்டு ஏ வந்துட்டு என்ன 2πr h. ரைட், இதில் இந்த ஹெச்சும் வெட்டுப்பட E இஸ் ஈக்குவல் டு லம்டாவின் கீழ் 2π எப்சைலான் நோட் இன்ட்டு ஆர் வரப்போகுது. ரைட், இப்போ கவுசின் விதியை பயன்படுத்தி வெவ்வேறு மேற்பரப்புகளில் கைவட்டுகின்ற மின் விசை கோடுகளின் மின் புலச்செறிவை எங்களுக்கு காண தெரியும். இது வரைக்கும் நாங்கள் அதை படிச்சிட்டோம். ரைட், இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் முன்னேற்றப்பட்ட ஒரு கோள கடத்தியில் அந்த ஏற்றம் காரணமாக அதில் மையத்திலிருந்து வெவ்வேறு தூரங்களில் மின்புலச்செறிவின் மாறலை நம்ம கிராஃப் மூலமாக விளக்குவோம். இந்த கோலத்தின் உள்ளுக்கு ஒரு கவுசின் மேற்பரப்பு வரைவோம். இந்த கவுசின் மேற்பரப்பின் ஊடாக ஊடறுத்து செல்கின்ற
மின் புலக்கோள்கள் மின் பாயத்தின் மின் புலச்சரிவை காணுவோம். இதில் கோளக்கடத்தி என்றபடியால் கடத்திகள் உள்ளுக்கு ஏற்றத்தை கொண்டிருக்காது. அதில் மேற்பரப்புகளில் தான் ஏற்றம் பரவலடையும். இதனால் இப்போ நாங்கள் வரைஞ்ச கௌசி மேற்பரப்புக்குள்ளே எந்த ஏற்றமும் கிடையாது. அப்போ இங்கே Q = 0. இதனால் மின் புலச்சரிவு 0. இந்த கடத்தும் கோலத்துக்கு உள்ள மின் புலச்சரிவு 0 இருக்க போகுது. அப்போ இந்த கிராஃபில் 6 வரைக்கும் இருக்கிற இடத்துல 6 வரைக்கும் கிராஃப் 0 தான் காணப்பட போகுது. இப்போ கடத்தும் கோலத்தையே நாங்கள் என்ன செய்ய போகிறோம், ஒரு கௌசி மேற்பரப்பாக கருத போகிறோம். இப்போ இந்த கௌசி மேற்பரப்பில் இப்போ இந்த கடத்தும் கோலத்தில் என்ன ஏற்றம், மொத்த ஏற்றம் வந்துட்டு Q காணப்பட போகுது. அப்போ நாங்கள் இதில் E = 1/4πε0 Q r² என்ற சமன்பாடின் படி என்ன செய்ய போகிறோம், மின் புலச்சரிவு வரப்போகுது. அப்போ ஆறுங்கிற இடத்துல இருக்க போகிற மின் புலச்சரிவு வந்துட்டு K நாம் 1/4πε0 K என்று ஒரு மாறிலியாக கருதினோம்னா Q r². இருந்து இப்போ இந்த கடத்தும் கோலத்திலேருந்து வெளிப்பரப்பில் ஒரு கௌசி மேற்பரப்புன்னு வரைகிறேன் நான். அதை ஆர் தூரம், ஸ்மால் r தூரத்தில் ஒரு கௌசி மேற்பரப்பை வரைஞ்சேன்டா கௌசி மேற்பரப்புக்குள்ளால் இடையறுத்து போகிற மின்புலச்சரிவுக்கான சமன்பாடு 4πε0 Q ஸ்மால் r². இப்போ இங்கே இந்த சமன்பாட்டின்படி E வந்துட்டு எதில் தங்கியிருக்க போகுதுண்டா E நேர் மாறு விகித சமன் r ஸ்மால் r². இதனால் இந்த கிராஃப் வந்துட்டு நேர்மாறு கிராஃப், வர்க்கத்தின் நேர்மாறு கிராஃபாக இருக்க போகுது. அப்போ இது வந்துட்டு E நேர்மாறு சமன் 1/r². இது E = 0. இதான் வரைகின்ற மாறல். இது கடத்தும் கோலமாக இல்லாமல் கோல காவலியாக இருந்துச்சுன்னா எப்படி வரும் என்று அடுத்து பார்ப்போம். இது கோல காவலியாக இருந்தால் இந்த கிராஃப் எப்படி வரும் என்றதை பார்க்க போகிறோம். கோல காவலிக்குள்ளே ஏற்றம் போடப்படுற நேரத்தில் அந்த முழு கனவளவுலையும் சீராக ஏற்றம் பரவலடையும். இது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இப்போ இதில் R 6க்கு உட்பட்ட பகுதிகளுக்குள்ளே இருக்கிற மின்புலச்சரிவை காண்றதுக்கு நான் ஒரு கௌசியன் மேற்பரப்பு ஸ்மால் rங்கிற ஒரு கௌசி மேற்பரப்புண்ட வரைகிறேன். இந்த கௌசியன் மேற்பரப்புக்குள்ளே வரக்கூடிய ஏற்றம் என்னென்னா இந்த கோல காவலிக்குள்ளே போடப்பட்ட மொத்த மின்னேற்றம் வந்துட்டு Q என்று சொன்னால் இந்த கௌசியன் மேற்பரப்புக்குள்ளே வரப்போகிறது எல்லாமே வராது, Q days வரப்போகுது. அப்போ இந்த வரக்கூடிய இது ஏற்றத்தை எப்படி நாங்கள் காணலாம்டா, இப்போ எங்களுக்கு தெரியும் இந்த கோலத்தின் கன அளவு 4/3 πR கணம். இதுக்குள்ளே காணப்படக்கூடியது தான் Q மொத்த மின்னேற்றம். இப்போ எங்களுக்கு தேவை 4/3 πr கணத்துக்குள்ளே காணக்கூடிய Q days. அப்போ இந்த Q days-ஐ காணணும்னா நாங்கள் என்ன செய்யணும், மொத்தம் 4/3 πR கணத்துக்கு மொத்த Q ஏற்றம்ண்டா நமக்கு தேவை 4/3 πr கணத்துக்கு எவ்வளவு. அப்போ 4/3 π போனிச்சுண்டா Q days வந்துட்டு QR கணத்தின் R கணம் என்று வரப்போகுது. ஓகே ரைட். இப்போ நாங்கள் இந்த ஏற்றத்தை கொண்டு போய் எங்கே போடுவோம், அந்த கௌசின் விதிக்குள்ளே போட்டோம்னா 1/4πε0 மொத்த Qக்கு நாங்கள் இங்கே போட போகிறது QR கணத்தின் R கணம். அதன் கீழ் இப்போ இதுக்குள்ளே வரப்போகிற கௌசின் மேற்பரப்பின் ஆரை R வர்க். சரி, இப்போ நாங்கள் இந்த சாம்பாட்டை சுருக்கணும்னா 1/4πε0 Q இந்த R வர்க்கமும் R கணமும் விட்டு படிச்சுன்னா R பேலன்ஸ் ஆகும், QR கணம் என்று வரப்போகுது. ரைட். இங்கே நாங்கள் எடுத்துக்கொண்ட கௌசி மேற்பரப்பு இந்த ஆரை வந்துட்டு வந்திருக்கி R கணமாக இல்லை. அப்போ இங்கே E நேர்வி சமன் R. அப்போ கௌசி மேற்பரப்பை நாங்கள் கூட்ட அதாவது 0லேருந்து ஸ்மால் r அதிகரிக்க E நேர்விகித சமனாக அதிகரிக்கும். ஏனென்றால் சமன்பாட்டில் E நேர்விகித சமன் ஆறாக பெறப்பட்டிருக்கு. அப்போ கிராஃப் வந்துட்டு எப்படி வரப்போகுது நமக்கு இப்படி, அதாவது அதிகரிக்கும் கிராஃப் y = mx கிராஃப் வரப்போகுது. ஓகே, இது எது வரைக்கும்னா R வரைக்கும். அப்போ R அடைய எல்லா ஏற்றங்களையும் கவர் பண்ணிடும் கௌசி மேற்பரப்பு. இப்போ நாங்கள் R ஒரு கௌசி மேற்பரப்பு எடுத்து அப்போ R இந்த R முழுவதுமாக R அடைய இருக்கிற மின்புலச் செறிவை பார்த்தோம்னா அந்த ஈக்கான சமன்பாடு 1/4πε0 Q R
ஸ்கேர்ட் என்று வரப்போகுது. அப்போ இங்கே இருக்கிற இதை நம்ம 1/4 கே மாறிலின்னு எடுத்தோம்னா கியூவின்க்கு கேபிட்டல் ஆர் ஸ்கேர்ட்ங்கிற பருமனாக இருக்க போகுது. அது வரைக்கும் நேர் விகித சம அதிகரிப்பு கிராஃப் வரப்போகுது. இதுக்கு பின்னால் நாங்கள் ஆரை இன்னும் அதிகரிச்சு, அதாவது கோலத்துக்கு வெளியில் இருக்கிற ஒரு பரப்புண்ட கௌசி மேற்பரப்பை எடுத்தோம்னா இப்போ இந்த பெரிய பரப்பை ஆறுன்னு எடுத்தோம்னா இப்போ வந்துட்டு அதுக்கு சமன்பாடு எப்படி வரும்? E = 1/4πε0 Q ஸ்மால் ஆர் ஸ்கொயர். இப்போ இனி இ வந்துட்டு தங்கியிருக்க போகுது ஸ்மால் ஆர் ஸ்கொயரில் தங்கிக்க போகுது. அப்போ இ நேர் விகித சமன் ஆர் ஸ்கொயருங்கிறதால நேர் மாறு விகித சம கிராஃப் வரப்போகுது. அதாவது இ நேர்மாறு விகித சமன் 1/r². இது ஏன் நேர், இது இ நேர் சமன் ஆர். அடுத்தது நாங்கள் பார்க்க போகிற டாபிக் மின் அழுத்தம், மின்புல அழுத்தம். ரைட், மின்புல அழுத்தம்ண்டா இதில் முதலாவது ஒரு நேரேற்றம் வைக்கப்பட்டிருக்கின்றா இந்த நேரேற்றத்துக்கு ஒரு புலம் ஒன்று காணப்படும். அது முடிவிலி வரைக்கும் காணப்படும் தியரிட்டிக்கலாக. ஆனால் உண்மையிலே ஒரு முடிவுள்ள பெருமானமாக தான் இருக்கும். இந்த ஏற்றத்தின் பருமன் +q சென்னா +q என்ற ஏற்றத்தின் புலத்துக்குள்ளே முடிவிலில் இருக்கிற ஒரு கூலோ மின்னேற்றத்தை நேர் ஏற்றத்திலிருந்து ஆர் தூரத்தில் இருக்கிற ஒரு புள்ளிக்கு கொண்டு போய் வைக்கிறதுக்கு செய்கிறதுக்கான அதை கொண்டு போய் வைக்கிறதுக்காக செய்ய வேண்டிய வேலை தான் மின் அழுத்தம். அப்போ இது ஒரு கூலமாக இருந்தால் மின் அழுத்தம்னு சொல்லப்படும். அப்போ மின் அழுத்தத்துக்கான சமன்பாடு, அப்போ நாங்கள் வைக்க போகிற ஏற்றம் Qவாக இருந்தால் V = மொத்த வேலை W/Q, அலகு ஏற்றத்துக்கு செய்ய வேண்டிய வேலை. அப்போ W/Qங்கிறது தான் இதுக்கான சமன்பாடாக இருக்குது. ரைட், இப்போ நாங்கள் பார்ப்போம் இது வீக்கான நேரடி சமன்பாடு 1/4πε0 Q/r². R Q/r. அந்த V நேர்வி சமன் Q/r. இப்போ ரெண்டு ஏற்றங்கள் இருக்கு, ப்ளஸ் மைனஸ் இந்த ஏற்றங்கள் இருக்கு. ப்ளஸ் ஏற்றத்திலிருந்து R1 தூரத்துலையும் மைனஸ் ஏற்றத்திலேருந்து R2 தூரத்துலையும் ஒரு புள்ளி. இந்த புள்ளியில் காணப்படுற மொத்த மின்னழுத்தத்துக்கான சமன்பாடுண்டா எப்படி? அது தனித்தனி ஏற்றங்கள்னால் ஏற்படுத்தப்படுற மின்னழுத்தங்கள் கூட்டுத்தொகையாக இருக்கும். இங்கே மிக முக்கியமான விஷயம், இந்த சமன்பாட்டில் நாங்கள் ஏற்றத்துக்கு ப்ளஸ் கூலோமாக இருந்தால் +q என்றும், மறை ஏற்றமாக இருந்தால் மறை ஏற்றத்தையும் நாங்கள் அந்த குறியீட்டோட மென்ஷன் பண்ணுவோம். ஏனென்றா இங்கே அழுத்தம் ப்ளஸ் மைனஸ்ங்கிற அழுத்தத்தோடு வரும். மிகவும் முக்கியமான விஷயம், E என்றது திசை இருக்கு, அடுத்த பருமனிக்கு இது ஒரு காவிக்கணியம். ஆனால் Vங்கிறது ஒரு எண்ணிக்கணியம். இது ஒரு சக்தி, அலகு ஏற்றத்துக்கு செய்ய வேண்டிய வேலை, அதாவது சக்திங்கிறதால இது ஒரு எண்ணிக்கணியம். ஆனால் இதுக்கு திசை இதுக்கு ப்ளஸ் மைனஸ் குறிப்போம். ஏன் ப்ளஸ் மைனஸ் குறிப்போம்னா இது பருமனால் வர ப்ளஸ் மைனஸ், திசையால் வரது இல்லை. ஆனால் ஈக்கு வந்துட்டு திசை காணப்படும், எதிர் திசை. இப்போ ப்ளஸ் மைனஸ் ஏற்றங்கள் வைக்கப்படுற நேரம் கவர்ச்சி விசைகள் தாக்கும், ப்ளஸ் வைக்கப்படுற நேரம் எதிர் திசைகளை தாக்கும். இப்படி திசைகள் காணப்படும் ஈக்கு. ஆனால் வீக்கு, அதாவது மின் அழுத்தத்துக்கு திசைகள் கிடையாது, அது ஒரு எண்ணிக்கணியம். ஆனால் இதுக்கு ப்ளஸ் மைனஸ் யூஸ் பண்ணுறது பருமன் காரணமாக, அதாவது நேர் மின்னேற்றத்தால் வாரது நேர் அழுத்தமாகவும் மறை மின்னேற்றத்தால் வாரது மறை அழுத்தமாக காணப்படும். ரைட், இப்போ நாங்கள் அடுத்தது உதாரணத்துக்கு பார்ப்போம். ரெண்டு ஏற்றங்கள் வைக்கப்பட்டிருக்கு, இந்த ரெண்டு ஏற்றங்களும் நேரேற்றங்கள். நேரேற்றங்கள் வைக்கப்பட்டிருக்கு, இந்த ஏ என்ற இடத்துல வைக்கப்பட்டிருக்கு, பி என்ற இடத்துல. ஏயில் வைக்கப்பட்ட நேரேற்றத்திலிருந்து R1 தூரத்தில் இருக்கிற ஒரு புள்ளி, அதே புள்ளி பிங்கிற ஏற்றத்திலிருந்து R2 தூரத்தில் காணப்படுது. இப்போ இந்த புள்ளியில் காணப்படுற அழுத்தத்துக்கான சமன்பாடுண்டா தனித்தனி ஏற்றங்களால் ஏற்படுற அழுத்தங்கள கூட்டுத்தொகையாக இருக்கும். அப்போ எப்படி மொத்த அழுத்தம் V டோட்டல் வரும்ண்டா இந்த VA அளவாகிறதும் VB அளவாகிறதும். VA என்ன? 1/4πε0 Q/, இப்போ இது Q ஏற்றம்ண்டா இது Q1, இது Q2ண்டா Q1 R1 + 1/4πε0 Q2
R2 ஆக இருக்க போகுது. இது ரெண்டுமே நேரேற்றங்கிறதால ரெண்டுமே கூட்டுப்படும் சாதாரணமாக. சப்போஸ் இது ஒரு மறையேற்றமாக இருந்தால், இந்த Q2 என்றது -Q2 ஆக இருந்தால் இந்த சமன்பாட்டில் நாங்கள் வளமைய மாதிரியே VAயையும் VBயையும் கூட்டணும். ஆனால் இந்த VB வந்துட்டு ஒரு மறை பெருமானம் உடையது. அப்போ இந்த Q2க்கு முன்னுக்கால மைனஸ் ஒன்று எட் பண்ண வரும். இந்த மைனஸ் எட் பண்ணோம்னா இப்போ வந்துட்டு என்ன நடக்கும், 1/4π எப்சிலானோட நாங்கள் பொதுவாக Q1/R1 இது ப்ளஸ் கூட்டுப்படுறது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்னவா வரும், மைனஸ் Q2/R2 என்று வரப்போகுது. அப்போ ஒரு புள்ளியில் காணப்படுற மொத்த மின் அழுத்தத்துக்கான பெருமானம் தனித்தனி ஏற்றங்களினால் ஏற்படுத்தப்படுற அந்த புள்ளியில் அழுத்தங்கள்ற கூட்டுத்தொகையாக வரும். இப்போ நாங்கள் அடுத்து பார்க்க போகிறோம், கோளக்கடத்தி கோளக்காவலிகளில் வைக்கப்படுற மின்னேற்றப்படுற நேரம் அதில் அழுத்தம் மையப்புள்ளியிலிருந்து R தூரம் வரைக்கும் அதிகரிக்க அந்த அழுத்தம் மாறுபடுறதுக்கான கிராஃபை நாங்கள் பார்க்க போகிறோம். முதலாவது கோளக்கடத்தியை பார்ப்போம். கோளக்கடத்தியில் தெரியும் ஏற்றம் வைக்கப்படுற நேரம் மேற்பரப்பில் தான் ஏற்றம் பரம்பலடையும். இப்போ இந்த ஏற்றம் நாங்கள் முதலாவது எடுப்போம். இந்த கோளக்கடத்தின மையத்துக்குள்ள ஒரு புள்ளி எடுப்போம் R தூரத்தில். மையத்திலிருந்து கோளத்தின் ஆரை கேபிட்டல் R இந்த இடத்துல இருக்கிற அழுத்தத்துக்கான சமன்பாடு 1/4π எப்சிலானோட் Q/R. இதே அழுத்தம் தான் இந்த கோளத்தின் முழு பரப்புலையும் முழு ஏரியாலையும் காணப்பட போகுது. ஏனென்றால் இந்த ஏற்றம் மின் E வந்துட்டு கோளத்துக்குள்ளே பூஜ்ஜியமாக காணப்படும். அதே வேளை V வந்துட்டு கோளத்துக்குள்ளே மேற்பரப்பில் இருக்கிற அதே பருமன் VR ஆகத்தான் காணப்பட போகுது. ஏனென்றால் இந்த நேரேற்றம் வந்துட்டு ஏற்றங்கள் வந்துட்டு கௌசி மேற்பரப்பு வரையப்படுற நேரம் அதுக்குள்ளே வராது. ஆனால் வெளியில் காணப்பட மேற்பரப்பில் காணக்கூடிய ஏற்றங்களாலேயும் உள்பரப்புக்கு அழுத்தம் வர இயலும். அதனால் உள்ளுக்கு காணப்படக்கூடிய அழுத்தம் மேற்பரப்பில் என்ன ஆரை அடிய என்ன அழுத்தம் வரும், மாறிலி K/Q/Rங்கிற இதே அழுத்தம் மாறிலியாக காணப்படும் இந்த வரைஃபில். அடுத்தது இந்த கோலத்தை விட்டு வெளிநோக்கி நாங்கள் ஒரு R டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு இடத்துல இருக்கிற அழுத்தத்தை பார்த்தோம்னா அந்த அழுத்தத்துக்கான சமன்பாடு 1/4π எப்சிலானோட் Q/r. அப்போ இங்கே VR நேர்மாறு விசமன் 1/r ஆக காணப்பட போது. அப்போ இங்கே நேர்மாறு விசம கிராஃப். அப்போ இது என்னது காரணம்னா நேர்மாறு விசமன் R என்றபடியால் இது ஒரு வளைவான கிராஃபாக வரப்போகுது. இதே விதம்தான் இங்கேயும் கோல காவலிக்கும். இங்கே R அதாவது அந்த ஆரை அடிய இந்த பருமன் வந்துட்டு K/Q/R R அறிக்க போது. அதுக்கு பின்னால் எங்களுக்கு வளைமைய மாதிரியே இந்த கிராஃப் வந்துட்டு V நேர்மாறு Rங்கிறபடியால் வளைந்த கிராஃப் கொண்டு வரப்போது. அதாவது கோலத்துக்கு வெளியே இருக்கிற ஒரு புள்ளி R எடுத்துக்கிட்டோம்டா. இப்போ கோலத்துக்குள்ளே இருக்கிற ஒரு புள்ளி R எடுத்துக்கிட்டோம்டா அதில் கிராஃப் வந்துட்டு முந்தைய கோலக்கடத்தி மாதிரி இல்லாமல் அதில் கிராஃப் வந்துட்டு அதிகரிக்கும் கிராஃபாக இருக்க போகின்றது. இப்போ நாங்கள் பார்க்க போகிறது மின் அழுத்த வேறுபாடுங்கிற விஷயம். அதாவது ரெண்டு மின் அழுத்தங்களுக்கு இடையிலான வேறுபாடு. இதை எப்படி செல்லலாம்டா நல்லா விளங்கி. மின் அழுத்த வேறுபாடுண்டா இதுலேயே உங்களுக்கு விளங்குது. மின் அழுத்தங்களுக்கு இடையிலான வேறுபாடு, ரெண்டு மின் அழுத்தங்கள வேறுபாடு டிஃபரன்ஸ் தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். இதில் முதலாவது இதில் உண்மைத்தன்மையை விளங்கி எடுப்போம். Q1ங்கிற இந்த நேரேற்றத்தின் மின் புலத்துக்குள்ளே நான் ரெண்டு புள்ளிகளை கருதுகிறேன். ஒன்று A அடுத்தது B. இப்போ பார்ப்போம். இப்போ ABங்கிற இந்த ரெண்டு புள்ளிகளில் நான் ஏங்கிற புள்ளியில் ஒரு +Q ஏற்றம் ஒன்று வைக்கிறேன். இந்த +Q ஏற்றத்தை ஏயிலிருந்து நான் பியை நோக்கி அசைக்கணுமுண்டா ஒரு வேலை ஒன்று செய்யணும் கட்டாயம். ஏயில் இருக்கிற அழுத்தம் VA, பியில் இருக்கிற அழுத்தம் VB. அப்போ ரெண்டுமே சமன் இல்லாத அழுத்தங்கள். அப்போ இந்த அழுத்தத்துலேருந்து இந்த அழுத்தத்தை மாற்றுற நேரம் எப்படியும் எங்களுக்கு தெரியும் VB தான் பெரிய அழுத்தமாக இருக்குது. அப்போ இந்த பெரிய அழுத்தத்தை நாங்கள் மீறி இந்த +Qங்கிற ஏற்றத்தை அசைக்கணும். அப்போ இதுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய வேலை எப்படி வரப்போது, VB - VA, அதாவது VA to Bக்கு நாங்கள் செய்ய வேண்டிய வேலைன்னு வரப்போகுது. WA to Bக்கான வேலை VB - VA வரப்போகுது. எங்களுக்கு தெரியும் VBங்கிறது என்ன, முடிவிலியில் இருந்து +Q ஏற்றத்தை கொண்டு வந்து வைக்கிறதுக்கான சக்தி. சரி, எங்களுக்கு தெரியும் VA என்ன, முடிவிலிருந்து 1 கிலோமீட்டரத்தை கொண்டு வந்து வைக்கிறதுக்கான ஒரு சக்தி இன்ட்டு இப்போ எங்களுக்கு தெரியும் WA to B செய்ய வேண்டிய வேலை சமன்
விபி மைனஸ் விஏ இன்ட்டு நாங்கள் யூஸ் பண்ணுற மொத்த மின்னேற்றம். ஏன் இந்த விங்கிறது என்னென்னா அழுத்தம், மின் அழுத்தங்கிறது அலகு மின்னேற்றத்துக்கான செய்ய வேண்டிய வேலை. ஓகே, இது கியூங்கிறது என்னென்னா நாங்கள் இங்கே நான் ஏயில் வச்சிக்கிற மொத்த மின்னேற்றம். அப்போ நாங்கள் இதை பெருக்கிற நேரம் டபிள்யூ செய்ய வேண்டிய மொத்த வேலை வரும். ஏற்கனவே நாம் பார்த்தோம் தானே, அது மின் அழுத்தத்துக்கான சமன்பாடு மொத்த வேலையின் கீழ் மொத்த கியூ, அதாவது அலகு மின்னேற்றத்துக்கான செய்ய வேண்டிய வேலைண்டு. அப்போ நாங்கள் டபிள்யூ சமன் என்னென்று வரும், வி கியூண்டு வரும். ரைட். அதே இது இங்கே என்னென்று வருதுண்டா டெல்டா டபிள்யூ சமன் என்ன, டெல்டா வி இன்ட்டு கியூ. ஓகே, அடுத்தது பார்க்க போகிறோம் சம அழுத்த மேற்பரப்புங்கிற கான்செப்ட். சம அழுத்த மேற்பரப்புண்டா என்ன? உதாரணமாக ஒரு ப்ளஸ் ஏற்றத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட ஆர் தூரத்தில் வீட அழுத்தம் வந்துட்டு என்ன வரைக்கும், ஸ்மால் ஆர் தூரத்தில் 1/4π எப்சிலான் நாட் இன்ட்டு கியூவின் கீழ் ஆர் அறிக்கப்போகுது. இதே ஆர் தூரத்தில் வேறொரு புள்ளியிலையும் அழுத்தம் அதே அழுத்தமாக தான் இருக்க போகுது. இதே சமன்பாடு தான் அங்கேயும் வரப்போகுது. அப்படின்னா இதுவும் சமனான அழுத்த புள்ளிகள். இப்படி ஒரு புள்ளியேற்றத்தை எடுத்தோம்னா அதில் சுற்றி வரைய போகிற, அதை சுற்றி காணப்பட போகிற ஆர் தூரத்தில் இருக்கிற ஒரு கோள வடிவத்தில் இருக்கிற எல்லா பரப்புகளையும் அழுத்தம் என்ன, சமன், ஒரே அழுத்தம். இதைத்தான் சம அழுத்த புள்ளின்னு சொல்கிறது. சம அழுத்த புள்ளியில் உதாரணமாக ஏங்கிற புள்ளியிலிருந்து நான் பிங்கிற இன்னொரு புள்ளிக்கு நான் ஒரு ஏற்றத்தை அசைக்கேன், ப்ளஸ் கியூங்கிற ஏற்றத்தை அசைக்கேன். இந்த ஏற்றத்தை அசைக்கிறதுக்கு நான் செய்ய வேண்டிய வேலை டபிள்யூ சமன் 0. ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் விஏயும் விபியும் சமன். அப்போ இங்கே டெல்டா டபிள்யூன்னு வரக்கூடாது, நான் டெல்டா வி இன்ட்டு கியூவை போடுவேன். இங்கே டெல்டா வியூ வந்துட்டு ரெண்டுமே சமன் என்றபடியால் 0 போகுது. அப்போ இங்கே செய்யப்பட வேண்டிய வேலையை 0. அப்போ சம அழுத்த மேற்பரப்பில் இருக்கிற சம அழுத்த மேற்பரப்புக்குள்ள எந்த ஒரு ஏற்றத்தை அசைச்சாலும் அதுக்கு செய்யப்பட வேண்டிய அதுக்கு எந்த ஒரு வேலையும் செய்ய தேவையில்லை, 0 வேலை. ரைட்டு. முடிவில்லாத அளவுக்கு சம அழுத்த மேற்பரப்புகள் எங்களால் வர இயலும். உதாரணமாக இதே ப்ளஸ் ஏற்றத்திலிருந்து இன்னொரு R1 தூரத்தில் இருக்கிற ஒரு ஆரை எடுக்க, இதில் இருக்கிற எல்லா ஆரையில் இருக்கிற எல்லா புள்ளியிலையும் அழுத்தங்கள் சமன். அப்போ இது எல்லாமே சம அழுத்த மேற்பரப்பு. அப்போ இப்படி வரையப்படுறப்போ ஒரு 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 புள்ளியேற்றத்தை எடுத்துட்டா அதுக்கு வரையப்படுற ஒவ்வொரு கோலங்களும் ஒவ்வொரு சம அழுத்த மேற்பரப்புகள். இப்போ இது மறையேற்றம் எடுத்தாலும் அதே சம அழுத்த மேற்பரப்புகள் உருவாக போகுது. இப்போ பார்ப்போம் சம அழுத்த மேற்பரப்புகள் பற்றிய சில பாயிண்ட்ஸை பார்ப்போம். சம அழுத்த மேற்பரப்புங்கிறது எப்படி வரப்போகுதுன்னா, எப்பயுமே மின்புல கோட்டுக்கு, மின் விசை கோட்டுக்கு எப்படி இருக்க போகுது, செங்குத்தாக இருக்க போகுது. உதாரணமாக எங்களுக்கு விளங்குது, இப்போ இந்த ப்ளஸ் ஏற்றத்திலிருந்து செங்குத்தாக வெளியாகிறது தான் இந்த மின்புல கோடுகள். இந்த மின்புல கோடுகள் வழியாகத்தான் ஈ தாக்கும். ப்ளஸ் ஏற்றத்தின் ஈ வந்துட்டு இந்த காட்டப்பட்ட திசையில் காணப்பட போகுது. அதாவது ப்ளஸ் திசையிலிருந்து வெளியாக போகிற மாதிரி. மைனஸ் மறையேற்றமாக இருந்தால் மறையேற்றத்தை நோக்கி வரக்கூடியதாக இருக்கும். சரி, மின்புல கோடுகள், மின்விசை கோடுகள். இப்போ பார்ப்போம், இந்த மின்விசை கோடுகள் வந்துட்டு எப்படி ஆரைகளாக தொழிற்பட்டு இது ஒவ்வொரு ஆரைக்கும் சம அழுத்த மேற்பரப்புகளை இடைவெட்டும். அப்போ இந்த இடைவெற்ற இந்த புள்ளி செங்குத்தான இடைவெட்டாக காணப்பட போகுது. இப்போ எங்களுக்கு வரப்போகிற தியரி என்னென்னா, எப்பயுமே சம அழுத்த மேற்பரப்பு மின் புலக்கோடுகளுக்கு செங்குத்தாகவே காணப்படும், செங்குத்தான பரப்பாகவே இருக்கும். அப்போ எங்களுக்கு இதிலேருந்து விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி. இப்போ நாங்கள் பார்ப்போம், ஏற்கனவே நாங்கள் பார்த்த தியரி தான். இப்போ ப்ளஸ் 2 ப்ளஸ் நேரேற்றங்கள் காணப்படும் போது என்ன செய்யும், ஒன்று மின்புல கோடுகள் ஒன்று இடைவெட்டாது, அதனால் இப்படி மறுவி செல்லும். இதுக்கு சம அழுத்த மேற்பரப்பு வரைகிற டைமில் எப்படி வருமெண்டா, இந்த ஏ சைடில் பி சைடில் 2 நேரேற்றங்கள் வைக்கப்பட்டிருக்கு. பி சைடில் இருக்கிற நேரேற்றம் இல்லை என்றால் இதே ஆர் தூரத்தில் சீராக எங்களுக்கு இந்த சம அழுத்த மேற்பரப்பு வந்திருக்கும். ஆனால் இப்போ இந்த புள்ளியில் எக்ஸ்ட்ராவாக ப்ளஸ் ஏற்றத்தால் அடுத்த பி சைடில் இருக்கிற ப்ளஸ் ஏற்றத்தால் நேரேற்றத்தால் வரக்கூடிய அழுத்தமும் சேர்ந்து கூட்டுப்பட இப்போ அழுத்த புள்ளி, சம அழுத்த புள்ளி அதிகமாக போகுது, அதிகரிக்க போகுது. இப்போ எங்களுக்கு சம அழுத்த புள்ளி எப்படி வரும்னா, 2 சம அழுத்தங்களும் ஒன்று சேர்ந்து ஒரு சம அழுத்த மேற்பரப்பாக வரப்போகுது. அப்போ சம அழுத்த மேற்பரப்புன்ற வடிவம் காட்டப்பட்டுள்ள மாதிரி வரப்போகுது. இது ஒரே மறையேற்றங்களுக்கும் இதே மாதிரி நடக்கும். இது நேரேற்றம் மறையேற்றம் 2 வித்தியாசமான ஏற்றங்கள் வைக்கப்படுற நேரம் எங்களுக்கு தெரியும், மின்புல கோடுகளை வரைய தெரியும், காட்டப்பட்டுள்ள மாதிரி மின்புல கோடுகள் வரப்போகுது. இப்போ இதுக்கு சம அழுத்த மேற்பரப்பு எப்படி வரும்னா, எங்களுக்கு தெரியும், இப்போ ஒரு புள்ளி எடுப்போம்,
இப்போ ப்ளஸ் ஏற்றத்துலேருந்து ஒரு புள்ளி எடுத்தோம்னா இதே மைனஸ் ஏற்றத்தால் இங்கே ப்ளஸ் ஏற்றத்தால் உருவாக்கக்கூடிய அழுத்தத்தை குறைக்கிற வண்ணமாக நடக்கும். அப்போ சம அழுத்த மேற்பரப்பு 2 பொது முகங்கள் சைட்டில் இதே மாதிரி மறையேற்றத்துக்கும் நடைபெறும். இப்போ இந்த நேர்மறை ஏற்றங்கள் சமனான பருமனுடையவனாக இருந்துச்சுண்டா நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் இந்த இப்போ நாங்கள் ஏற்கனவே பார்த்த மாதிரி இப்போ 2 நேரேற்றங்கள் வைக்கப்பட்டீங்கன்னா இதுக்கு சம அழுத்த மேற்பரப்பு இப்படி வரும்னு நாங்கள் பார்த்துக்கிறோம். இப்போ இதில் என்ன பிரச்சனைன்னா இது ரெண்டும் சமனான கியூவாக இருந்தால் இதில் சரியாக நடுப்புள்ளியில் வந்துட்டு ஈடப்பருமன் 0 என்று பார்த்தோம். ஆனால் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இந்த புள்ளி ஏற்றத்தில் இதே புள்ளியில் வந்துட்டு அழுத்தம் வந்துட்டு 0 ஆகவே ஆகாது. ஏனென்றா இப்போ அழுத்தத்துக்கு நம்ம பார்த்தோம்னா ஏ சைடில் இருக்கிறதால அந்த இடத்துல இருக்கிற டோட்டல் அழுத்தம் VA + VB வரப்போகிறோம். அப்போ ஏயில் இருக்கிற ஏற்றத்தாலையும் பியில் இருக்கிற ஏற்றத்தாலையும் வரக்கூடிய அழுத்தங்கிட்ட கூட்டுத்தொகை வைக்கப்படும். அப்போ அந்த கூட்டுத்தொகை எப்படி வரப்போகுது 4πε0 Q/R ப்ளஸ் Q/R ரெண்டும் கூட்டுது. ஏன்னா ப்ளஸ் ஏற்றங்களாக காணப்படுது. அப்போ ரெண்டுமே கூட்டுப்படும். 2 எதிரேற்றங்களை நாங்கள் எடுத்தோம்னா இப்போ ஏ சைடுக்கு ப்ளஸ் ஏற்றம் பி சைடுக்கு மறையேற்றம் ரெண்டுமே சமனான பருமனுடையனாக இருந்துச்சுன்னா இதில் சமனான மத்தியமமான தூரத்தில் இருக்கிற ஒரு புள்ளி அந்த புள்ளியில் அழுத்தம் கட்டாயமாக 0 ஆனால் மின்புலச் செறிவு 0 ஆகவே ஆகாது. இதுக்கான காரணம் என்ன எங்களுக்கு தெரியும். சமனான இடத்துல இப்போ ப்ளஸ்ஸுண்டா இப்போ இந்த புள்ளியில் காணப்படக்கூடிய அழுத்தத்துக்கான டோட்டல் மொத்த மின் அழுத்தத்துக்கான சமன்பாடு VAயில் காணக்கூடிய அழுத்தமும் VBயால் உருவாக்கக்கூடிய அழுத்தம் எங்களுக்கு தெரியும். ரெண்டுமே சமனான அழுத்தங்களை தான் உருவாக்க போகுது. ஏன்னா சமனான தூரங்களில் காணப்படும் சரி சமனான Q. அதனால் அப்போ V = 1/4πε0 Q விங்கில் Q சமன் கீழுக்கு R ஒரே சமனான தூரம் தான் எடுப்போம் Q/R. ஆனால் இங்கே VBயில் வரக்கூடிய Q வந்துட்டு மறையேற்றம். அப்போ -Q வரும் கீழுக்கு R. அப்போ ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே வெட்டுப்பட 0 மாறும். அப்போ V டோட்டல் வந்துட்டு அந்த இடத்துல 0. ஆனால் VE கட்டாயம் காணப்படும். ஏற்கனவே நான் சொன்னது போல் அதாவது இங்கே நான் ப்ளஸ் 1 கூலோ மின்னேற்றத்தை கொண்டு வந்து வச்சேன்னுட்டா அது மைனஸ் வந்துட்டு என்ன செய்யும் அதை நோக்கி ஒரு ஈயை தொழிற்படுத்தும் மைனஸால். இது ப்ளஸ்ஸால் தள்ளுகை விசை அதுவும் அதே திசையில் தான் வரப்போகுது. அதுவும் E + ஆகிக்கும் ரைட். அப்போ இந்த 2 ஈயுமே கூட்டுப்பட்டு ஒரு பெரிய ஈ பெருமானமாக வரும். நிச்சயமாக 0 வராது. இந்த தியரியை இந்த விஷயத்தை கொஞ்சம் நல்லா விளங்கிக்கோங்க. அடுத்த சம அழுத்த மேற்பரப்பு நாங்கள் பார்க்க போகிறோம். 2 சமாந்தர தட்டுக்கள் ஒரு தட்டு ப்ளஸ் ஏற்றப்பட்டது அடுத்த தட்டு மறையேற்றப்பட்டது. எங்களுக்கு தெரியும் ப்ளஸ்லேருந்து மைனஸ் நோக்கி மின்புலச்செறிவு E காணப்படும். இதில் சம அழுத்த மேற்பரப்பு வரைஞ்சோம்னா எப்படி வரும் எங்களுக்கு தெரியும். இதுதான் மின்புல கோடு சரி மின்புல செறிவு மின்புல கோடுகளுக்கு செங்குத்தாகத்தான் எப்பயும் வரும். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இந்த ஏ தட்டு பி தட்டுன்னா ஏ தட்டுன்ற இந்த கதிரை இந்த புள்ளியிலிருந்து எக்ஸ் தூரத்தில் V அழுத்தம் Vxன்றா இதே தட்டுட அடுத்த கதிர் எடுத்து பார்த்தோம்னா எக்ஸ் தூரத்தில் அதே Vx. அப்போ இந்த ஒவ்வொரு புள்ளிகளும் சம அழுத்த புள்ளிகளாக இருக்கப்படும். அப்போ சம அழுத்த மேற்பரப்புக்கு இதுக்கு இப்படி மின்புல செறிவு மின்புலத்துக்கு செங்குத்தாக சம அழுத்த மேற்பரப்பு வரையப்படும். இது நாங்கள் ஏற்கனவே வரைஞ்ச மின்புல செறிவில் பார்த்த ஒரு ப்ளஸில் இருந்து சமாந்தரமான மின்கதிர்கள் இங்கே வந்து சேரும். இங்கே படித்தோம். இங்கே செங்குத்தாக வந்து சேரும் இங்கே செங்குத்தாக வெளியேறும் சரி. இப்போ இதில் சம அழுத்த மேற்பரப்புக்கு இருந்தோம்னா இந்த தட்டுக்கண்மையில் சமாந்தர கோடுகளுக்கு செங்குத்தாக வரும். அதுக்கு பின்னால் இந்த கோடுகளோட வளைவுக்கு ஏற்ற விதத்தில் செங்குத்தாக வார மாதிரி வளைவு அதிகரித்து அதுக்கு பின்னால்
இந்த மறையேற்றத்தை சூழ வட்டமாக காணப்படும். ரைட். அப்போ எங்களுக்கு இனிமேல் சம அழுத்த மேற்பரப்பு எந்த ஏற்றத்துக்கு தந்தாலும் கீறக்கூடிய மாதிரி இருக்க வேண்டும். அடுத்த விஷயம் என்னென்னா மின் அழுத்த வேறுபாடு. இப்போ பார்த்தோம் தானே டெல்டா விக்கும் மின்புலச் செறிவு ஈக்குமான தொடர்பை பார்க்க போகிறோம் நாங்கள். உதாரணமாக இப்போ ஏபிங்கிற 2 புள்ளி எடுப்போம். இதில் ஏ புள்ளியில் வந்துட்டு ப்ளஸ் கியூ ஏற்றம் வைக்கப்பட்டிருக்கு. இந்த ஏபி புள்ளிகளுக்கு இடையிலான டிஸ்டன்ஸ் வந்துட்டு எக்ஸ் என்று எடுப்போம். எங்களுக்கு தெரியும் இந்த ப்ளஸ் கியூ இந்த ஏற்றத்தை ஏயிலிருந்து பிக்கு அசைக்கிறதுக்கு செய்ய வேண்டிய வேலை சமன் W சமன் டெல்டா வி இன்ட்டு என்னென்று வரும் கியூ ஒன்று வரும். இந்த டெல்டா வி எங்களுக்கு தெரியும் என்ன விபி மைனஸ் விஏ ஆக காணப்படப்போகுது. இப்போ எங்களுக்கு அது விஷயம் இல்லை. அப்போ டெல்டா வி இன்ட்டு கியூ. இதே வேலை தான் இப்போ எங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னா பி புள்ளியில் இருக்கிற அழுத்தம் விபி ஆல்ரெடி ஒரு அழுத்தம் ஒன்று காணப்படுகிறது. ஏ புள்ளியில் விஏ அழுத்தம் ஒன்று காணப்படுகிறது. இப்போ இந்த அழுத்தங்களை மீறி நான் இந்த ப்ளஸ் கியூ ஏற்றத்தை அசைக்க போகிறேன். இப்போ இந்த அழுத்தம் நேர் தானே நேர்ந்தபடியால் இப்போ ப்ளஸ் கியூண்டா இது தள்ளுகை விசை ஒன்று தொழிற்பட போகுது. அந்த தள்ளுகை விசையை மீறித்தான் நான் இந்த புள்ளி ஏற்றம் ப்ளஸ் கியூவை எடுத்து பி என்ற இடத்துல இடப்பெயர்ச்சி கொண்டு போய் வைக்க போகிறேன். அப்போ இதுக்கு செய்ய வேண்டிய வேலை இங்கே கூட்டால் விசையின் திசையில் பொருளாக சேர்ந்த தூரம் வரப்போகுது. ஆனால் இங்கே பொருள் அசைகிற தூரத்துக்கு இந்த எக்ஸுங்கிற தூரம் தானே இந்த தூரத்துக்கு எதிர் திசையில் தான், அதாவது இங்கே இடப்பெயர்ச்சி இந்த எஸ்ஸுங்கிற என்ன இடப்பெயர்ச்சிக்கு எதிர் திசையில் தான் விசை தொழிற்படுது. அதனால் இங்கே மைனஸ் எஃப் தொழிற்படுது. இங்கே தொழிற்படுற எஃப் விசை வந்துட்டு மறை பெருமானமுடைய விசையாக இருக்க போகுது. இப்போ நாங்கள் இந்த சமன்பாடை வச்சு இந்த எஃப்க்கு நாங்கள் விசை இங்கே தொழிற்படுற விசைங்கிறது என்ன இ இன்ட்டு கியூ அளவாகிறது. அப்போ இ இன்ட்டு கியூ இங்கே மைனஸ் ஆக இருக்க போகுது. அது ஒரு பெருமானம் மறை எஃப்ங்கிற படியால். அப்போ இப்போ நாங்கள் ஈக்கான பெருமானம் எப்படி வரப்போகுது டெல்டா வி கியூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இ இன்ட்டு கியூ இன்ட்டு எக்ஸ் தூரம். அப்போ டெல்டா எக்ஸ் தூரம். அப்போ இங்கே ஈக்கான பெருமானம் இந்த மறை ஏன் வந்துட்டு விளங்கியிருக்கும் உங்களுக்கு கியூ வெட்டுப்பட்டு போயிடும். டெல்டா பி ஓவர் டெல்டா எக்ஸ் அறிக்க போது மறை. ரைட். இந்த மறைங்கிறது முக்கியமான ஒரு விஷயம் இந்த சமன்பாட்டில். ரைட். கொள்ளளவிக்கு அப்ளை பண்ணோம்னா உதாரணமாக கொள்ளளவின்டா ஒரு நேரேற்றப்பட்ட தட்டும் ஒரு மறையேற்றப்பட்ட தட்டும். இது ஏற்றத்தை தற்காலிகமாக சேமித்து வைக்கிற ஒரு அமைப்பு உண்டு. இப்போ இந்த நேரேற்றத்திலிருந்து மறையேற்றத்தை நோக்கி என்ன செய்யும் மின்புல செறிவு காணப்படும் காணப்படும். இதுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் வந்துட்டு டியாக இருக்க போது. இது ரெண்டும் ஒரு குறிப்பிட்ட அழுத்தத்தை கொண்டிருக்கும். இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட அழுத்தத்தை வின்னு எடுத்தோம்னா இந்த விடிஇக்கு இடையிலான தொடர்பு எப்படி வரும் இ சமன் வி ஓவர் டி. எங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் இதுலேருந்து நிறுவி எடுத்த மாதிரி. சரி. அடுத்த விஷயமாக நாங்கள் பார்க்க போகிறது பொன்னிலை மின்காட்டி. பொன்னிலை மின்காட்டிங்கிறது என்ன நிலை மின்னியல் தோற்றப்பாடுகளை பரிச்சனை செய்கிறதுக்கு நாங்கள் பயன்படுத்துகிற ஒரு கருவி. அதாவது இப்போ மறையேற்றங்களை மறையேற்றமாண்டு கண்டுபிடிக்கிற அந்த நேரேற்றங்களோட பருமனை கண்டுபிடிக்கிற இப்படியான விஷயங்களை செய்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துகிற கருவி தான் என்ன பொன்னிலை மின்காட்டி. இந்த பொன்னிலை மின்காட்டி படத்தில் சாரப்பட்டிக்கிற மாதிரி பின்வரும் பகுதிகளை கொண்டிருக்கும். இது உலோகத்தட்டு. இந்த உலோகத்தட்டோட ஜாயின் ஆகிக்கிற மாதிரி இந்த அந்த உலோகக்கோள்கள் இலைகள் பொன் இலைகளில் முடியும். இந்த இலைகள் சாதாரணமாக ஏற்றப்படாத சந்தர்ப்பத்தில் மூடிய நிலைமையில் காணப்படும். அதாவது இப்படி மூடிய நிலைமைகளில் எந்த ஒரு ஏங்கிலும் கோணத்தையும் உருவாக்காது ஃப்ளட்டாக காணப்படும். இது ஏற்றம் பெற்ற உடனே அந்த ஏற்றம் பெற்ற அளவின் அடிப்படையில் இது விரிகை அடையும். விளங்கிட்டா? ரைட். அப்போ இந்த உலோகத்தட்டு பொன்னிலை மின்காட்டி எல்லாமே ஒரே தொடுகையில் காணப்படும். இந்த உலோகத்தட்டு உலோகக்கோல் இது எல்லாமே ஒரு பகுதிகளாகவும் அடுத்த பகுதி எந்த ஒரு இதோட டச்சிலையும் இல்லாத மாதிரி உலோக கொள்கலனும் காணப்படும். ரைட். இந்த உலோக கொள்கலன் இந்த உலோகக்கோல் தட்டு தொடுகையிலிருந்து தடுக்கிறதுக்காக வேண்டி
காவலி ஒன்றோட தான் ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கிறோம். ரைட். இப்போ இந்த உலோக கொள்கலன் புவி தொடுப்பு செய்யப்பட்டிருக்கும். அடுத்த விஷயம் இங்கே என்ன கன்செப்ட்னா, இந்த பொன் இலைகளில் இருக்கிற அழுத்தம் எக்ஸ்ன்னு எடுத்தோம்னா உலோக கொள்கலத்தில் இருக்கிற அழுத்தம் y, இது என்ன பூச்சி அழுத்தம். ஏனென்றால் புவியோட தொடுகை செய்யப்பட்டிக்கு பொதுவாக புவியோட அழுத்தம் வந்துட்டு 0, அப்போ வயிறு அழுத்தம் 0. இப்போ என்ன சரி ஏற்றமோட கொண்டு வந்து நாங்கள் இந்த உலோகத்தட்டை மின்னேற்றினோம்னா அந்த ஏற்றம் வந்துட்டு பொன் இலைகளில் கடத்தப்பட்டு அந்த இலைகளில் ஒரு அழுத்தம் பிறப்பிக்கப்படும். இந்த அழுத்தம் கொள்கலனில் காணப்படுற அழுத்தம் பூச்சி அழுத்தம். அப்போ 2 அழுத்தங்களுக்கு இடையிலான வேறுபாடு அழுத்த வேறுபாடு காணப்படுறதன் காரணமாக கவர்ச்சி விசை காரணமாக பொன் இலைகள் விரிகை அடையும். அந்த விரிகை அடைகிற கோணத்தை நாங்கள் தீட்டாண்டு எடுத்தோம்னா இந்த விரிகை அடைகிற கோணம் தீட்டா நேர்விகித சமனரிக்கும் இந்த அழுத்த வேறுபாட்டுக்கு. இதன் அடிப்படையில் ஏற்றங்கள பருமன் என்ன ஏற்றம் வைக்கப்பட்டிருக்கு இப்படியான விஷயங்களை நாங்கள் கண்டுபிடிக்க இயலும். இதுதான் பொன்னிலை பொன்னிலை மின்காட்டிட கன்செப்ட். ஓகே, ரைட். இப்போ நாங்கள் பொன்னிலை மின்காட்டியை வந்துட்டு தூண்டலினால் மின்னேற்றலாம், தொடுகையினால் மின்னேற்றலாம். இந்த 2 விஷயத்தையும் நாங்கள் பார்க்க போகிறோம். முதலாவது தூண்டலினால் மின்னேற்றம்டா, இப்போ உதாரணமாக நேரேற்றப்பட்ட கோலை நாங்கள் பொன்னிலை மின்காட்டிக்கு அருகே கொண்டு வர நேரத்தில் இந்த உலோக கோள்கள நேரேற்றம் காரணமாக ஏற்கனவே தெரியும் இந்த உலோக தட்டும் உலோக கோள்களும் நடுநிலையானது, மின் நடுநிலையானது. ஆனால் இந்த ப்ளஸ் ஏற்றம் நேர் ஏற்றம் காரணமாக வெளியிலேருந்து கொண்டு வந்த நேரேற்றம் காரணமாக இதில் தூண்டலினால் உலோகத்தட்டு மறையாகவும் உலோகத்தட்டில் மறையேற்றங்கள் சேர்க்கையடையும், உலோக கோளில் வந்துட்டு நேரேற்றங்கள் சேர்க்கையடையும். இப்போ நாங்கள் இந்த உலோகத்தட்டை புவித்தொடுப்பு செஞ்சோம்னா இந்த புவித்தொடுப்பின் வழியாக கீழுக்கு உருவான எல்லா நேரேற்றங்களும் போக இன்னும் தூண்டலினால் மறையேற்றங்கள் வச்சிருக்கப்படும். ஓகே, அப்போ இந்த தூண்டலினால் மறையேற்றங்கள் வச்சிருக்கப்பட்டு இந்த கோலை நாங்கள் இப்போ அகற்றினாலும் இந்த உருவாக்கப்பட்ட மறையேற்றங்கள் என்ன செய்யும், இந்த உலோகக்கோள் பூராக பரவல் அடைந்து இதுதான் தூண்டலால் ஏற்பட்ட மின்னேற்றம். இந்த மின்னேற்றத்தின் காரணமாக பொன்னிலைகள் விரிகடையும். அடுத்த தொடுகையினால் மின்னேற்றுதல். இது எப்படின்னா, இப்போ உதாரணமாக நேரேற்றப்பட்ட மின்கோளை நாம் ஒரு கோளோட கொண்டு வந்து நாங்கள் அதை உலோகத்தட்டோட தொடுகை உரை செஞ்சோம்னா அந்த நேரேற்றம் நேரடியாக பெருமளவான நேரேற்றங்கள் என்ன செய்யும், உலோகத்தட்டுக்கு பாய்ச்சப்பட்டு அது உலோகக்கோள் வழியாக இலை வரைக்கும் போய் சென்றடையும். இதன் காரணமாக கோள்கள் விரிகையடையும். இந்த மின்னழுத்த வேறுபாடு காரணமாக டெல்டா வி காரணமாக விரிகையடையும். ரைட். இது தொடுகையினால் மின்னேற்றுதல். இப்போ பார்க்க போகிறோம் நாங்கள் நேரேற்றம் ஏற்றங்களை எப்படி சோதிக்கப்படுது பொன்னிலை மின்காட்டி காரணமாக. இப்போ உதாரணமாக நேர் ஏற்றம் ஒன்று எடுத்துகிட்டு வந்து நேரேற்றப்பட்ட பொன்னிலை மின்காட்டிக்கு பக்கத்தில் வச்சோம்னா ஏற்கனவே நேரேற்றம் இப்போ ஏற்றப்பட்ட பொன்னிலை மின்காட்டிக்கு கொண்டு வந்தோம்னா அது இன்னும் இலைகள் மேலும் விரிகையடையும். ஓகே, ரைட். இது நேரேற்றத்தை நாம் எடுத்துகிட்டு வந்து ஏற்றப்பட்ட மின்காட்டியில் பொன்னிலை மின்காட்டியில் கொண்டு வச்சோம்னா இலைகள் ஏற்கனவே மறையேற்றத்தின் காரணமாக குவிந்து காணப்பட்டிருக்கும். எங்களுக்கு தெரியும் ஏற்கனவே இலைகள் மறையேற்றம் காரணமாக குவிஞ்சு காணப்பட்டிருக்கும். இது இப்போ நாங்கள் நேரேற்றத்தை தொடுகையுற செய்கிறதால இந்த மறையேற்றங்கள் எல்லாம் நடுநிலைப்படுத்தப்படும். அதனால் இலை வந்துட்டு குவிகை அடைஞ்சது திருப்பி விரிவு குறைந்து பூச்சியமாகி, அப்போ தீட்டா வந்துட்டு பூச்சியமாகி அதுக்கு பின்னால் நாங்கள் இன்னமும் நாங்கள் நேரேற்றங்கள் வழங்கப்பட்டு கொண்டே இருந்தோம்டா எக்ஸ்ட்ராவாக எல்லாம் நடுநிலையானதுக்கு பின்னால் திரும்ப நேரேற்றப்படும். அப்போ அந்த நேரேற்றம் காரணமாக மீண்டும் விரிகையடையும். ஓகே, இது மறையேற்றத்துக்கு நிகழும். இப்போ ஏற்றப்படாத கடத்தி ஒன்று கொண்டு வந்தோம், நேர்மின்னேற்றம் பெற்ற ஒரு பொன்னிலை மின்காட்டி. இப்போ இந்த கடத்தி நடுநிலையானது. அப்போ இதில் நேர் ஏற்றங்களால் தூண்டுதலினால் இதில் இந்த முனையில் மறையேற்றங்கள் சேர்க்கையடையும், அடுத்த முனையில் நேரேற்றங்களாக ஏற்றங்கள் பிரிகையடையும். இப்போ பார்ப்போம், இந்த மறையேற்றங்கள் பெருமளவான மறையேற்றங்கள் காரணமாக இங்கே இருக்கிற ஏற்றங்கள் ப்ளஸ் நேரேற்றங்கள்லாம் தூண்டலுக்காக உலோகத்தட்டை போய் சேர்ந்தடையும் தூண்டலின் காரணமாக. அதனால் பொன் இலைகளை சூழ உள்ள நேரேற்றங்கள் குறைவடைய இலைகள் குவியும். இதே விஷயம் ஏற்றப்படாத கடத்தி மறையேற்றப்பட்ட பொன்னிலை மின்காட்டிக்கு சென்றாலும் இதே விஷயம் நடந்து இலைகள் குவியடையும். ரைட். இப்போ விளங்கியிருக்கும் நினைக்கிறேன் பொன்னிலை மின்காட்டி பற்றிய தியரி. ஓகே, இவ்வளவுதான் மின் புலம் சம்பந்தப்பட்ட பேசிக் கன்செப்ட்.